அமிர்த மது இதமாக இருக்கிறது. நல்ல மது சிறந்த மது என சிஸ்டம் அறிவிக்கிறது. வாழ்த்துகள் தலைவரே. 99 ஜாடிகள் அமிர்த மதுவிற்கு பிறகு 10 ஆண்டுகால தவம், கூர்மையான வாழ் அறிவு மற்றும் இணையற்ற ஒரே வாளில் சொர்க்கவாசல் திறக்கும் கலை கிடைத்துள்ளது. இந்த மதுவாழ் அமரர் சிஸ்டம் மிகவும் பயனுள்ளது. தனியாக மது அருந்துவது என்னை வலிமையாக்குகிறது. 5 ஆண்டுகளில் நான் நாசென்ட் சோல் நிலையை அடைந்தேன். துரதிர்ஷ்டவசமாக இன்று இரவு அதிகம் குடித்ததால் உறக்கம் என்னை ஆட்கொள்கிறது. வெளியே சில மூத்த சகோதரர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவன் உள்ளே தான் இருக்கிறான். இவன் தான் அவன். இவன் என்னை தவறாக தொட்டான். பெரியவர்களுக்கு தெரிந்தால் விபச்சார விடுதியில் இருப்பதாக மிரட்டினான். அவர்கள் உள்ளே நுழையும் போது நான் போதையில் இருக்கிறேன். அவர்களில் ஒருவர் சிரிக்கிறார். இந்த குடிகாரனை பார். ஒரு மூத்த சகோதரர் தனது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஜூனியர் சகோதரிக்கு மத ஆதாரங்களை பெற்றுத் தருவது, இந்த குப்பையை சரியாக பயன்படுத்துவது. தூக்க கலக்கத்தில் எனக்கு இன்னும் மது வேண்டும் என்று மட்டும் தோன்றுகிறது. நான் கையை நீட்டி பணம் கொடுங்கள், நான் மது வாங்க போகிறேன் என்று கேட்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மத தலைவரின் சீடனாக மாறியிருக்க வேண்டியவன். இப்போது மற்ற சீடர்கள் என்னை ஒரே இரவில் தவம் அழிந்து சுத்திகரிப்பு நிலைக்கு தரம் தாழ்ந்த ஒரு குப்பையாக பார்க்கிறார்கள். ஒரு மூத்த சகோதரர் என்னிடம் வாக்குவாதம் செய்கிறார். நீ ஜூனியர் சகோதரி பெண்ணை அவமதித்தாயா? மற்றொரு சீடன் பறக்கும் வாழ் வைத்திருக்கும் மூத்த சகோதரரிடம் தடுமாறுகிறான். அவன் தவறு செய்திருந்தாலும் பெரியவர்கள் தான் தண்டனையை தீர்மானிக்க வேண்டும். குற்றம் சாட்டியவர் விடாப்பிடியாக இருக்கிறார். நீ பெண்ணின் வார்த்தையை சந்தேகிக்கிறாயா? எந்த பெண்ணும் தனது கற்பை பற்றி பொய் சொல்ல மாட்டாள். ஜூனியர் சகோதரி தன்னை தியாகம் செய்ய தயாராக தெரிகிறாள். மூத்த சகோதரர்களே, என்னை பாதுகாக்க உங்களுக்கு துன்பம் என்றால் சாவதே மேல். அவள் நகரும்போது ஒருவர் நிறுத்து என்று கத்துகிறார். கார்ட்டர் வருகிறார். அனைவரும் பெரியவரை வணங்குகிறார்கள். ஒரு சீடன் உடனே இந்த கேவலமானவன் நமது மதத்தின் பெயரை கெடுக்கிறான். இவனை இங்கேயே கொல்ல வேண்டும் என்கிறான். கார்ட்டர் கடுமையாக இருக்கிறார். உன் ஆதாரத்தை காட்டு. ஜூனியர் சகோதரி ஒரு சிவப்பு துணியை எடுக்கிறாள். இதுதான் ஆதாரம். அவன் என் தனிப்பட்ட உடையை பலவந்தமாக பறிக்கிறான். ஆத்திரமடைந்த மூத்த சகோதரர், மிருகமே, ஜூனியர் சகோதரி உன்னை பழிவாங்கியவனை உன் மூத்த சகோதரன் கொன்று விடுவான் என்று கத்துகிறார். அவன் தாக்க முற்படுகிறான். ஆனால் என் மரக்கட்டை அவனை தூக்கி எறிகிறது. இந்த எங்கிருந்து வந்தது? ஒரு மேம்பட்ட பயிற்சியாளர் என்னிடமிருந்து தூக்கி எறியப்படுவதை பார்த்து சீடர்கள் உறைந்து போயினர். யாரோ என் ஆயுதத்தை உற்று பார்க்கிறார்கள். அது மத முன்னோடியால் வழங்கப்பட்ட உயர்தர பறக்கும் வாளோ? மற்றொரு சீடன் அருகில் பார்க்கிறான். அது வெறும் சாதாரண மரக்கட்டை தானே? சத்தத்தால் நான் விழித்துக் கொள்கிறேன். சுற்றுமுற்றும் பார்த்தபடி ஏன் எல்லாரும் இங்கே இருக்கிறீர்கள் என்று முணுமுணுக்கிறேன். குடிபோதையில் தடுமாறும் என்னை கண்டு கூடியிருந்த சீடர்கள் அனைவரும் உறக்கச் சிரித்தனர். கார்ட்டர் கூட்டத்திற்கு முன்னால் என்னை எதிர்கொள்கிறான். ஜாரெட், உன் குற்றத்தை அறிந்து கொள். வீரர்கள் பயிற்சி பிரிவில் சக பெண் சீடரை அச்சுறுத்துவது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த இளைய சகோதரி மன்னிப்பு கேட்பது போல வருகிறாள். மூத்த சகோதரரை மன்னிக்கவும், ஆனால் இது தங்களை சிறிது சிரமப்படுத்த வேண்டியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் சீடர் சீரழிக்கப்பட்டு ஒரு முதியவரின் தனிப்பட்ட சீடராகி விரைவாக தனது பயிற்சியில் முன்னேறினாள். மற்றொரு பெண் சீடர் அவளை பார்த்து பொறாமைப்படுகிறாள். என்னையும் சீரழித்து விடு. அந்த மூத்த சகோதரர் மது அருந்திவிட்டு தூங்கி விடுவார். போதையில் ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டார். சூழ்ச்சி செய்யும் அந்த சீடரின் மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது. அவனை எப்படி என்னை சீரழிக்க வைப்பது? அவள் தன் திட்டத்தை தீட்டும் போது சிரிக்கிறாள். அதுதான் உடல் ரீதியான சாட்சி. பிரிவு எங்களுக்கு இழப்பீடு வழங்கியதும் ஒரு முதியவர் என்னை சீடராக ஏற்றுக்கொண்டு அமரத்துவ வித்தைகளை கற்பிக்க வேண்டும். அவனை பலர் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். மூத்த சகோதரர் ஜாரெட்டை சுற்றி போதுமான சாட்சிகள் இருந்தால் அவர் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அவள் தனது உள்ளாடையை தயார் செய்து ஒரு பயனுள்ள கூட்டாளியை தேர்ந்தெடுக்கிறாள். அந்த புகழ்ச்சி பேசும் கோபக்காரன் இதற்கு சரியானவன். அவள் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினால் மூத்த சகோதரர் ஜாரெட் என்னை சீரழித்ததாக அனைவரும் நம்புவார்கள். கூட்டத்திற்கு முன் அந்த பழிச்சொல் என் போதையை தெளிவிக்கிறது. பெண் சீடரை சீரழிப்பதா? நான் உன்னை சீரழித்ததாக கூறுகிறாயா? நான் அந்த இளைய சகோதரியை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். அப்படியானால் இந்த சீரழிவு எப்படி நடந்தது என்பதை விளக்கமாக சொல். அவள் அந்த புகாரை மீண்டும் கூறுகிறாள். நீங்கள் போதையில் என்னை தரையில் தள்ளி என் உள்ளாடையை கிழித்தீர்கள். அந்த துணி துண்டு எதையும் நிரூபிக்காது. இதை மட்டும் வைத்துக்கொண்டு என் மீது களங்கம் சுமத்த பார்க்கிறாயா? அவள் தான் நிரபராதி என்று வாதிடுகிறாள். எந்த பெண் தனது நற்பெயரை இப்படி ஆபத்தில் வைப்பாள்? மூத்த சகோதரர் ஜாரெட், உங்களுக்கு சிறிதும் குற்ற உணர்வில்லையா? சுற்றி இருந்த சீடர்கள் அனைவரும் அழுத்தத்தை தொடங்குகிறார்கள். மூத்த சகோதரரை எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். கார்ட்டர் மன்னிப்பு வழங்குவார். ஏன் விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு செல்கிறீர்கள்? ஒரு சீடன் பேராசையுடன் பார்க்கிறான். ஜாரெட், உன்னுடைய அந்த அமர்த்துவ வாள் எனக்கு சேர வேண்டியது. உன் முடிவு நெருங்கிவிட்டது. அந்த பொய் புகார் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அப்படியானால் நான் உன்னை சீரழிக்கிறேன். நான் அடித்த அடியில் அவள் அதிர்ச்சியில் பின்வாங்குகிறாள். என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? அனைவர் முன்னிலையிலும் அவமானப்பட்டவள் ஆக்ரோஷமாக பாய்கிறாள். அப்படியானால் உன்னுடையதும் என்னுடையதுமான அழிவு ஒன்றாகவே இருக்கட்டும். ஒரு சீடன் ஆவேசமாக கர்ஜிக்கிறான். பாவி, நீ சாவிற்கு வழி தேடுகிறாய். செயல்படும் முன் உண்மையை அறியுமாறு கார்ட்டர் உத்தரவிடுகிறார். ஆனால் அந்த முரடன் மறுக்கிறான். மாமா கார்ட்டர், வழிவிடுங்கள். இன்று இந்த ஆள் சாகவில்லை என்றால் என் பயிற்சி இலக்கு சிதைந்து நான் முன்னேற முடியாது. அந்த நபர் என் மூத்த சகோதரரின் தனிப்பட்ட சீடர். அந்த முரடன் இன்னொரு சாக்கு போக்கு சொல்கிறான். இந்த வாழ்க்கையில் எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் என் மூத்த சகோதரர் கண்டிப்பாக கவலைப்படுவார். ஒரே மோதல் அவனது நம்பிக்கையை சிதைக்கிறது. இல்லை, நீ இன்னும் சீரிஃபைனிங் நிலையில் தான் இருக்கிறாய். இந்த வலிமை சாத்தியமே இல்லை. பின்வாங்கு, என்னை கொன்று விடாதே. அவன் தன் பாதுகாப்பிற்காக பரிதாபமாக கெஞ்சுகிறான். என் குரு ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவின் மூத்த உறுப்பினர். என்னை கொன்றால் அவர் உன்னை சும்மா விட மாட்டார். என் வாள் இறங்குகிறது. ஒரே வாழ்வீச்சு விண்ணுலக வாசலை திறக்கிறது. அந்த விபத்தின் தீவிரத்தை உணர்ந்த அனைவரும் அவனது அலறல் சத்தம் கேட்டு நடுங்குகிறார்கள். இது ஒரு பேரழிவு நிகழ்வு. பிரிவின் தலைவர் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். நமது பிரிவில் எப்போது இவ்வளவு பெரிய திறமைசாலி உருவானான்? மூத்த உறுப்பினர் அனைவர் முன்னிலையிலும் என்னை அடையாளம் காட்டுகிறார். இவன் தான் ஜாரெட். ஆரம்பத்தில் இவன் திறமைசாலியாக இருந்தான். ஆனால் இயற்கை அவனது திறமையை கண்டு பொறாமைப்பட்டு ஒரே இரவில் அவனது ஆற்றலை இழக்கச் செய்தது. ஆனால் இப்போது நடப்பவை அவரை வியப்பில் ஆழ்த்துகின்றன. எதிர்பாராத விதமாக அவனது வலிமை மலைக்க வைக்கும் வகையில் இருப்பதால் பிரிவில் உள்ள 10,000 வாள்களும் ஒரே நேரத்தில் ஒலிக்கின்றன. நான் கூட்டத்தை உற்று பார்க்கிறேன். இவன் இப்போது என்ன செய்ய போகிறான்? வேறு யாராவது என்னை கொல்ல விரும்புகிறீர்களா? நேசன் சோல் உச்சநிலையில் இருக்கும் என்னை யார் எதிர்க்க துணிவது? என்னை யாரால் கொல்ல முடியும்? ஒரு சீடன் அதிர்ச்சியுடன் உணர்கிறான். மூத்த சகோதரர் ஜாரெட் பயனற்றவர் அல்ல. பழி சுமத்தியவள் பயப்படுகிறாள். நேசன் சோல் மீது பொய் புகார் சொன்னால் மரணம் நிச்சயம். அவள் நினைக்கிறாள், பிரிவு என் பொய்யை கண்டுபிடித்தால் அவன் என்னை கொன்றாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. பின் அவள் ஒருவனை கவனிக்கிறாள். உன்னை மறந்துவிட்டேன். நீல், கட்டளையிடும் ஒரு குரல் திடீரென அந்த இடத்தை அதிர வைக்கிறது. நீங்கள் அனைவரும் நில்லுங்கள். சீடர்கள் அனைவரும் பணிந்து பிரிவின் தலைவரை வரவேற்கிறார்கள். அவர் கேட்கிறார், இங்கே என்ன நடக்கிறது என்று தெளிவாக சொல்லுங்கள். அவள் உடனே கெஞ்சுகிறாள், பிரிவு தலைவரே, உங்கள் சீடருக்கு நீதி வேண்டும். பிரிவு தலைவர் அடிப்பட்டவனை கண்டு சிரிக்கிறார். யார் இந்த முட்டாள் மனிதன்? அந்த இளைய சீடன் என் மீது பழி சுமத்துகிறார். மூத்த சகோதரர் ஜாரெட் குடித்துவிட்டு என்னை துன்புறுத்தினார். பிரிவு தலைவர் என்னை நோக்கி திரும்புகிறார். இது உண்மையிலேயே நடந்ததா? நான் ஏளனமாக சிரிக்கிறேன். முற்றிலும் அபத்தம். குவென் ஆட்சேபிக்கிறாள். ஒரு பெண் தன் கற்பை பற்றி எப்படி பொய் சொல்ல முடியும்? ஒரு சீடன் சிரித்துக் கொண்டே சொல்கிறான், பிரிவின் தலைவரே, ஜாரெட்டின் ஆன்ம நினைவுகளை சோதியுங்கள். உண்மை தெளிவாக தெரிந்துவிடும். நான் உடனே பதில் அளிக்கிறேன். துல்லியமான முடிவுக்கு என்னை சோதிக்கும் முன் இளைய சகோதரி குவென்னின் ஆன்மாவை சோதியுங்கள். குவென் இன்னும் சீரிஃபைனிங் நிலையில் தான் இருக்கிறாள். அவளால் ஆன்ம சோதனையை தாங்க முடியாது. இளைய சீடலின் எண்ணங்கள் வேகமாக ஓடுகின்றன. என் நினைவுகளை சோதித்தால் போய் வெளிப்பட்டுவிடும். மூத்த சகோதரர் ஜாரெட் ஒரு நேசன் சோல் வல்லுனர். எனவே அவருக்கு துணையாக இருப்பதுதான் இப்போது சிறந்த வழி. அவளது திட்டம் மலர்கிறது. பிறகு உயரக வாள்கள், வாளாற்றல் மற்றும் ஆவி மிருகங்கள் அனைத்தும் எனக்கு கிடைக்கும். அவளது கற்பனை தொடர்கிறது. அதோடு மூத்த சகோதரர் ஜாரெட் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறார். சரியாக எனக்கு பிடித்த மாதிரி. அவள் என்னையே பார்த்து சிரிக்கிறாள். நான் வியக்கிறேன், இந்த பெண் ஏன் இப்போது என்னை பார்த்து முட்டாள்தனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறாள்? அந்த இளைய சீடர் அறிவிக்கிறார், பிரிவு தலைவரே, மூத்த சகோதரர் ஜாரெட் என்னை மணந்து கொண்டால் இந்த விஷயத்தை நான் என்றென்றும் புதைத்து விடுவேன். ஜாரெட் தண்டிக்கப்படுவார் என்ற பயத்தினால் தான் அவள் இப்படி சொல்கிறாள். இளைய சகோதரி எவ்வளவு கருணை உள்ளவர். அந்த மிருகம் ஜாரெட்டை சந்தித்தது எவ்வளவு பாவம். கவலைப்படாதே, பிரிவு தலைவர் ஆதாரத்தை கண்டுபிடித்து உன் பெயரை சுத்தப்படுத்துவார். நீ உனக்கு இப்படி அநீதி இழைத்துக் கொள்ள தேவையில்லை. இந்த ஆட்கள் உண்மையில் தலையிடுவதை விரும்புகிறார்கள். அவள் வலியுறுத்துகிறாள், மூத்த சகோதரர் ஜாரெட்டை மணப்பதே இந்த சீடர் விரும்புவது. தலைவர் வற்புறுத்துகிறார், அவர் உன்னை துன்புறுத்திய பிறகும் கூடவா? அவள் தயக்கமின்றி சிரிக்கிறாள். இந்த சீடர் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். அந்த இளைய சீடர் அறிவிக்கிறார், மூத்த சகோதரரை தண்டனையிலிருந்து காப்பாற்ற அவரது தாவோயிஸ்ட் துணையாக இருக்க இந்த சீடர் தயாராக இருக்கிறேன். இந்த விஷயத்தை பெரிதாக்காமல் இருப்பதே நல்லது. பிரிவு தலைவர் என்னை நோக்கி திரும்புகிறார். ஜாரெட், நீ அவளை உன் தாவோயிஸ்ட் துணையாக மணந்து கொண்டால் இன்றைய விவகாரம் இதோடு முடிவடையும். இல்லை என்றால் உண்மை வெளிவரும் வரை நீ சிறையிலேயே இருக்க வேண்டும். அந்த மிரட்டல் மண்டபத்தை ஆட்கொள்கிறது. ஆனால் நான் அதை அலட்சியப்படுத்துகிறேன். ஹே, இவ்வளவு சிரமங்கள் தேவையில்லை. எனது தேர்வு எளிதானது. நேரடியாக எனது ஆன்மாவை சோதித்து பாருங்கள். வெண் பதறுகிறாள். அவர்கள் மூத்த சகோதரர் ஜாரெட்டின் ஆன்மாவை சோதிக்க முடியாது. இல்லை என்றால் குற்றம் போய் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். அவள் மிரட்டுகிறாள், மூத்த சகோதரர் மறுப்பதால் என் அப்பாவித்தனம் நிரூபிக்க நான் இறப்பதை தவிர வழி இல்லை. மற்றவர்கள் தலையிடுகிறார்கள். இளைய சகோதரி, அமைதியாக இருங்கள். பிறகு அவர்கள் என்னை கண்டிக்கிறார்கள். நீ ஒரு மிருகம். வெண் உனக்காக இவ்வளவு
தொந்தரவு செய்கிறாள். ஆனாலும் நீ அசையாமல் இருக்கிறாய். ஜாரெட், நீ தப்பு செய்துவிட்டு அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறாய். இரட்டை மேற்கோள் குறி. நான் மறுத்தால் உங்களில் எவராலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிரிவு தலைவர் எச்சரிக்கிறார். ஜாரெட், நீ உண்மையில் இதை ஒரு பெரிய விவகாரமாக மாற்ற நினைக்கிறாய். நான் அந்த எச்சரிக்கையை கண்டு ஏளனம் செய்கிறேன். அதனால் என்ன? பிரிவு தலைவர் கோபமடைகிறார். எவ்வளவு துணிச்சல் உனக்கு! மற்றொரு சீடர் சேர்கிறார். இளைய சகோதரி, உன் மூத்த சகோதரர் உனக்கு நீதி வழங்குவார். இனி இங்கே இத்தகைய ஆணவத்தை அனுமதிக்க மாட்டார். ஒரு பெரியவர் எனது பலத்தை அலட்சியப்படுத்துகிறார். தொடக்கமேசன் ஆண்மநிலை சக்தி வாய்ந்ததுதான். ஆனால் எங்களுக்கு முன்னால் அது ஒரு எறும்புக்கு மேலானது அல்ல. குவின் கெஞ்சுகிறாள். பிரிவு தலைவரை, பெரியவர்களே, தயவு செய்து அமைதியாக இருங்கள். தயவு செய்து மூத்த சகோதரர் ஜாரெட்டை குறை சொல்லாதீர்கள். அந்த இளைய சீடர் தொடர்கிறார். அவர் வெறும் போதையில் உளறுகிறார். நினைவு திரும்பியதும் அவர் நிச்சயம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வார். பிரிவு தலைவர் விஷயத்தை எடை போடுகிறார். ஜாரெட்டின் வழக்கு இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. பிரிவு தலைவர் முடிவை எடுக்கிறார். நீ இன்னும் மறுக்கிறாய். இனிமேல் ஜாரெட்டும் குவினும் பயிரிடும் கூட்டாளிகளாக இருப்பார்கள். இன்றைய விவகாரம் இதோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. இது உன்னுடைய நன்மைக்காகவே. இளைய சீடன் உடனடியாக ஒப்புக்கொள்கிறான். இந்த சீடனின் கோரிக்கையை ஏற்றமைக்கு நன்றி பிரிவின் தலைவரே. நான் அவமதிப்புடன் பதிலளிக்கிறேன். மதிப்புக்குரிய பிரிவு தலைவர் மூத்தோர்களும் இவ்வளவு குருட்டு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. பிரிவு தலைவரின் எச்சரிக்கை கடுமையாகிறது. ஜாரெட், உனக்கு ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அவரது கோபம் மேலும் அதிகரிக்கிறது. உன் பிரிவு தலைவரை தூண்டிவிட நீயே முனைகிறாய். அவர்களை பார்த்து நான் நேரடியாக சிரித்தேன். ஒரே ஒரு குற்றச்சாட்டை வைத்து என்னை மதிப்பிடும் நீங்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள் மற்றும் திமிர் பிடித்தவர்கள். இந்த தவறான சீடன் இல்லை என்றாலும் இத்தகைய அவமதிப்பை காட்டியதற்காக இன்று நான் இந்த பிரிவை சுத்தம் செய்கிறேன். பிரிவு தலைவர் ஒரு கொடூரமான மிரட்டலுடன் பதிலடி கொடுக்கிறார். இன்று உனது தவம் முடக்கப்பட்டு நீ துண்டு துண்டாக கிழிக்கப்படுவாய். எனது பதில் ஒரு கூர்மையான சத்தம். நான் 3 சுற்றுகள் மது அருந்தியதும் மது அமரர் அமைப்பு செயல்படுகிறது. துளி விகித வெகுமதி தூண்டப்பட்டது. புரவலரின் தவம் நிலை உயர்கிறது. இறுதியாக ஆரம்பகால நாசின் ஆன்மா நிலையை எட்டுகிறது. எனது தவம் இப்போது சீரிப்பாய்கிறது. நான் சொன்னது போலவே உங்களால் என்னை யாராலும் கொல்ல முடியாது. தாக்குபவர் இறுதி தீர்ப்பை வழங்குகிறார். உனது அடுத்த பிறவியில் மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். முடிவு தீர்மானிக்கப்பட்டது போல பிரிவு தலைவர் எனது எதிர்ப்பை ஏளனமாக பார்க்கிறார். பயனற்றது. நீ எவ்வளவுதான் போராடினாலும் அது வீண்தான். அப்போது ஏதோ ஒன்று அவரை தடுமாற வைக்கிறது. ஒரு கணம் எல்லாமே நம்ப முடியாத வகையில் இருக்கிறது. மோதல் திரும்பும்போது என்னிடமிருந்து ஒரு பாடல் எழுகிறது. நேற்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் கைவிடலாம். நிலவும் பைன்காற்றும் வாழ்வருகையை அறிவிக்கின்றன. பார்க்கும் சீடர்கள் சாத்தியமற்ற மோதலை பார்த்து வியக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஜாரெட் நாசின் ஆன்மா நிலையில் மட்டும் இல்லையா? பிரிவு தலைவரின் வாழ்வீச்சை அவன் எப்படி எதிர்கொள்கிறான்? நமக்கு மேலே வாழ நிகழ்வு தொடர்ந்து விரிவடைகிறது. அதனுடன் அவர்களின் அதிர்ச்சியும் அதிகரிக்கிறது. 10,000 வாள்கள் எதிரொலிக்கின்றன. ஆனால் அவன் மட்டுமே அவர்கள் அனைவருக்கும் மேலே நிற்கிறான். என்னை நசுக்க வேண்டிய தாக்குதல் யாரும் எதிர்பாராத சக்தியை வெளிப்படுத்துகிறது. பார்க்கும் சீடர்களால் எனது தவத்தையும் அவர்களுக்கு முன்னால் நடக்கும் மோதலையும் ஒப்பிட முடியவில்லை. ஒரு சீடன் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வேகமாக செல் என்று ஆணையிடுகிறான். இரட்டை மேற்கோள் குறி. மூத்த சகோதரியிடம் உடனடியாக தெரிவியுங்கள். மற்றொருவர் நமக்கு மேலே உள்ள ஆயுதங்களை அடையாளம் காண்கிறார். அவை வாள்பாதையின் அழியாத வாள்கள். அந்த அங்கீகாரம் ஒரு அதிர்ச்சியான முடிவாக மாறுகிறது. இது 10,000 வாள்கள் ஒன்றாக திரும்புவது. பிரிவு தலைவர் தடுமாறுகிறார். உனது தவம் உண்மையில் நான் அவருக்காக அந்த வாக்கியத்தை முடிக்கிறேன். நான் நாசின் ஆன்மாவிற்கு முன்னேறி உனது வெற்றிட தாக்குதலை தடுத்தேன் என்று சொல்கிறாயா? அவர் நம்ப முடியாமல் ராட்சத வாளை பார்க்கிறார். இது எப்படி சாத்தியம்? இது ஏன் எனக்கு உயிருக்கு ஆபத்தானது என்று தோன்றுகிறது? நீ உண்மையில் வானம் மற்றும் பூமியின் ஆன்மீக ஆற்றலை கட்டுப்படுத்துகிறாயா? அவரது அவநம்பிக்கை கட்டளையாக மாறுகிறது. நீ என்ன செய்தாய்? நான் அவனை புறக்கணிக்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டுமா? மன்னிக்கவும், நான் சீடர்களை சேர்ப்பதில்லை. சவால் விடுத்ததும் ஒரு மெல்லிய சிரிப்பு என்னிடமிருந்து வெளிவருகிறது. வா. பிறகு சீடர்கள் இறுதியாக மாற்றத்தை புரிந்து கொண்டனர். பிரிவு தலைவர் தோற்கிறாரா? மாற்றத்தை மறுக்கும் நிபுணர் ஒரு சாதாரண சீடனிடம் தோற்கிறாரா? ஒரு பார்வையாளர் வலியுறுத்துகிறார். பிரிவு தலைவர் வால் மாஸ்டரின் அழியாத வாளை கொண்டு தன்னை தயார்படுத்துகிறார். மற்றொருவர் அந்த சாக்கை உடனடியாக கைவிடுகிறார். பிரிவு தலைவரால் ஜாரெட்டை வெல்ல முடியாது என்பது தெளிவாகிறது. என்ன குணநலன் பயிற்சி! இந்த கை சுளுக்குவதை கவனிக்கவில்லையா? ஒரு புதிய வாழ்நுட்பம் ஒரு குளிரூட்டும் கூட்டோடு இறங்குகிறது. மெழுகுவர்த்தி புகை அணைக்கப்படுகிறது. இதை காண முடியாது. ஆனால் இது தேவர்களையும் கொல்லும். மறைமுகமான தாக்குதல் என்னை பாதிக்கவில்லை. இது ஒரு சாதாரண தந்திரத்தை தவிர வேறில்லை. கொடியதாக கருதப்பட்ட நுட்பம் தட்டிவிடப்பட பிரிவு தலைவர் உறைந்து போகிறார். என்ன? அவன் அதை தூக்கி எறிந்து விட்டானா? இல்லை, இது சாத்தியமில்லை. அச்சுறுத்தல் நீங்கியதும் நான் திரும்பிச் செல்கிறேன். நீயே விளையாடு. நான் தூங்கப் போகிறேன். அந்த அலட்சியம் இறுதியாக அவனது கட்டுப்பாட்டை உடைக்கிறது. பாவி மனிதனே, இன்று நீ கொல்லப்படாவிட்டால் இந்த பிரிவு தலைவர் மனிதத்தன்மையை கைவிடுவேன் என்று சபதம் செய்கிறார். எல்லையற்ற வாள் அமைப்பு 7. நான் வெளியேறுவதற்கு முன்பே அமைப்பு என்னை சுற்றி எழுகிறது. அமைப்பு மூடுகிறது. என் வாள் அமைப்பை உடைக்க முயற்சிக்கிறாயா? கனவு காணாதே. அவனது அச்சுறுத்தல் உடனடியாக தொடர்கிறது. அடுத்து நீ தூசியாக்கப்படுவாய். அப்போது போர் வீரர்களின் மத்தியில் அடையாளம் காணப்படுகிறது. அது மூத்த சகோதரியின் பணிவாள். பிரிவு தலைவரின் தன்னம்பிக்கை உடைகிறது. அவள் ஏன் இங்கே இருக்கிறாள்? ஒரு பெண்ணின் கட்டளை மோதலை தடுத்து அனைத்தையும் நிறுத்துகிறது. போதும். சீடர்கள் உடனடியாக கிராண்ட் மாஸ்டர் மற்றும் மாமாவை வரவேற்கிறார்கள். வருகை தரும் மூத்த சகோதரி தனது இளையவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறாள். இளைய சகோதரரே, உங்களுக்கு கிடைத்த எச்சரிக்கையை மறந்துவிட்டீர்களா? அவன் உடனடியாக பணியகிறான். இந்த இளையவன் துணிய மாட்டான். மூத்த சகோதரி முரண்பாட்டை வலியுறுத்துகிறாள். ஜாரெட் உச்சத்தை எட்டும் திறன் கொண்டவன். அவன் நிச்சயம் மீண்டும் தன் நிலைக்கு வருவான். இது தெரிந்தும் ஏன் அவனை தாக்க துணிந்தாய்? அவளது தீர்ப்பு வருகிறது. இன்றைய நிகழ்வுகள் எனக்கு முழுமையாக தெரியும். 3 நாட்களுக்குள் இந்த விஷயம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு பிரிவு முழுவதும் அறிவிக்கப்படும். அவளது பாதுகாப்பு வழக்கை மறைப்பவர்களுக்கு மரண தண்டனையாகிறது. இந்த விசாரணையின் போது பொய் சொல்ல துணிபவர்கள் கருணையின்றி கொல்லப்படுவார்கள். ஜாரெட்டை பொறுத்தவரை இன்று முதல் அவன் என் தனிப்பட்ட சீடன். இந்த அறிவிப்பு பிரிவு தலைவருக்கு ஒரு குறுகிய சவாலை மட்டுமே விட்டு செல்கிறது. மூத்த சகோதரியை 3 நாட்களுக்குள் ஆதாரம் கிடைக்கவில்லை என்றால் ஜாரெட் நிச்சயம் கொல்லப்படுவான். அவன் ஒரு மனதுடன் வெளியே பணிந்து கொள்கிறான். ஆனால் அவனது மறைமுகமான கணக்கீடு ஏற்கனவே குவினின் சாட்சியத்தின் மீது நிலைத்திருக்கிறது. அந்த பெண் தனது கதையில் உறுதியாக இருக்கும் வரை மூத்த சகோதரி கண்டறியும் எந்த ஆதாரமும் எதையும் மாற்றப் போவதில்லை. வெள்ளையை இன்னும் கருப்பாக மாற்ற முடியும். மாமா குருவால் அவனை காப்பாற்ற எந்த வழியும் இருக்காது. இந்த விசாரணை இப்போது ஒரு காலக்கெடுவை கொண்டுள்ளது. என் உயிர் அதன் முடிவில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. குற்றச்சாட்டின் பின்னணியில் உள்ளவன் மியா கண்டுபிடிக்கும் எந்த உண்மையையும் சிதைக்க தயாராக இருக்கிறான். மறுநாள் காலை நினைவுகள் துண்டு துண்டாக திரும்புகின்றன. நேற்றிரவு ஒரு கனவாக இருந்திருக்க முடியுமா? யாரோ ஒருவர் என் மீது பழி சுமத்துகிறார்கள். அப்படித்தான் தெரிகிறது. பிறகு என் தவ வலிமை ஒரு கேள்விக்கு பதிலளித்து இன்னொன்றை உருவாக்குகிறது. எப்படியோ என் தவ வலிமை நசன் சோல் நிலையை அடைந்துவிட்டது. நேற்று நான் எவ்வளவு குடித்தேன்? ஒரு தூதுவன் உத்தரவை கொண்டு வருகிறான். கிராண்ட் ஆங்கிள் உங்களை உடனடியாக தவறாமல் சிஞ்சிங் சிகரத்திற்கு வர சொல்கிறார். அந்த பட்டம் என்னை தடுக்கிறது. யார் அந்த கிராண்ட் ஆங்கிள்? இந்த அழைப்பு எனக்கு புரியவில்லை. சிஞ்சிங் சிகரத்தில் கிராண்ட் ஆங்கிள் என்ன செய்ய சொல்கிறார்? தூதுவன் எதையும் வெளிப்படுத்தவில்லை. அங்கே சென்றதும் தெரிந்து கொள்வீர்கள். சிறிய தயக்கத்திற்கு பிறகு நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, ஒரு நிமிடம். ஒரு அமைதியான உணர்வு மட்டுமே என்னிடமிருந்து வெளிப்படுகிறது. சிஞ்சிங் சிகரத்தில் ஒரு பெண் என்னை உற்று நோக்குகிறாள். நீ மிகவும் துணிச்சலானவன். ஹென்ரியை வெளிப்படையாக தூண்டுகிறாய். அவளது எச்சரிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்கிறது. அந்த நேரத்தில் சரியான வருகை இல்லை என்றால் நீ நேரம் இறந்திருப்பாய். அந்த பெண்ணின் முன்மரியாதையுடன் குனிந்து நான் அவளை வணங்குகிறேன். இந்த சீடன் கிராண்ட் ஆங்கிளை வணங்குகிறான். அவள் உடனடியாக எங்களுக்கிடையிலான உறவை மாற்றுகிறாள். இனிமேல் நீ என்னை குரு என்று அழைக்க வேண்டும். அந்த கோரிக்கை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. குருவே, என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய சுமையாக இருக்குமா? அவளது பதில் உறுதியானது. உனக்கு இதில் விருப்பமில்லை என்றால் இப்போதே வெளியேறு. இரண்டாவது முறை குனிந்து வணங்குவது என் பதிலை உறுதிப்படுத்துகிறது. இந்த சீடன் குருவை வணங்குகிறான். பிறகு அவள் எங்களுக்கிடையே ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே அனுமதிக்கிறாள். நீ குவினை தொந்தரவு செய்தாயா? இல்லை குருவே. உங்களுக்கு இன்னும் என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் என் ஆன்மாவை நீங்களே நேரடியாக சோதிக்கலாம். என்னை காயப்படுத்தும் எந்த ஆதாரத்தையும் பயன்படுத்த அவள் மறுக்கிறாள். உன் ஆன்மாவை சோதிப்பது உன் அடித்தளத்தை பாதிக்கும். 3 நாட்களில் முழு பிரிவின் முன்பும் உன் பெயர் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும். மதுவின் வாசனை மிகவும் கடுமையாக இருக்கிறது. நேற்றைய வாழ்வீச்சு அவனது வேலையா? அவள் என்னை உற்று நோக்குகிறாள். எல்லையற்ற வாழ் வலிமை மட்டுமே என் வாழ்க்குள் மறைந்திருக்கும் 10,000 வாள்களை அதன் உரிமையாளருக்கு கீழ்ப்படிய செய்ய முடியும் என்று அவள் கருதுகிறாள். ஒரு இளம் சீடன் மூத்த சகோதரியை வணங்கி என்னை அறிமுகப்படுத்துகிறான். மூத்த சகோதரியே, வணக்கம். இந்த இளைஞன் ஜாரெட். இவன் தான் நேற்றிரவு அம்பு மழையை உண்டாக்கியவன். அங்கே கூடியிருந்த அனைவரையும் பார்த்து நான் மரியாதையுடன் தலைவணங்குகிறேன். இளம் சீடன் ஜாரெட் இங்கே கூடியிருக்கும் அனைத்து மூத்தவர்களையும் வணங்குகிறான். இந்த வணக்கத்திற்கு பின்னால் உள்ள நோக்கம் ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் சவாலை அமைதியாக எதிர்கொள்கிறேன். என்னை சோதிக்க பார்க்கிறீர்களா? என்னிடமிருந்து வாழ்வீச்சு வெளிப்படுகிறது. ஒரு மூத்தவர் அதை உடனே உணர்கிறார். இது வாழ்வீச்சு. எனக்கு 20 வயதில் தான் இது கைவந்தது. அதே மூத்தவர் திகைத்து நிற்கிறார். அவனுடைய திறமை என்னுடையதை விட அதிகம். ஒரு மூத்தவரின் சிரிப்பு பதற்றத்தை குறைக்கிறது. வாழ்வீச்சு மட்டும் அனைத்து அழியா வாள்களையும் கட்டுப்படுத்த போதாது. மகனே, இதற்கு பின் ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். நான் எளிமையாக பதில் சொல்கிறேன். ரகசியம் என்று எதுவும் இல்லை. உள்ளத்தில் வாள் இருந்தால் வெற்றி நிச்சயம். அவர் அதை ஆமோதிக்கிறார். நன்று சொன்னாய். உள்ளத்தில் வாள். எனது மௌனம்
மௌனத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீ எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்பதால் நாங்கள் மேலும் விசாரிக்க மாட்டோம். 3 நாட்களுக்கு பிறகு என் குரு தனது முடிவை அறிவிக்கிறார். ஜாரெட்டின் நிரபராதித்தன்மை நிரூபிக்கப்பட வேண்டும். சடங்கில் ஒரு சீடர் மூத்த சகோதரியை வரவேற்கிறார். வாள் கல்லறையிலிருந்து வெளியேற 3 மணி நேரம் ஆனது. நன்றி மூத்த சகோதரி. எங்களை சுற்றியுள்ளவர்களின் கோபம் என் மீது திரும்புகிறது. நாங்கள் அவனை தவறாக மதிப்பிட்டு விட்டோம். ஜாரெட்டை முன்மாதிரியாக கருதினோம். ஆனால் அவன் இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்துவிட்டான். மற்றொரு சீடர் குவென்னை சந்தேகிக்க மறுக்கிறார். ஒரு இளைய சகோதரி தன் புனிதத்தோடு எப்படி சூதாடுவாள்? இன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் முன்னிலையில் அவளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தன்னை சுற்றியுள்ள ஆதரவாளர்களை பார்த்த குவென்னின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. இங்கே அனைவரும் இந்த குற்றச்சாட்டை ஆதரிக்கிறார்கள். மத தலைவரும் என் பின்னால் நிற்கிறார். ஜாரெட், இன்று உனக்கு தப்ப வழியில்லை. வந்தடைந்த மூத்த சகோதரியை குவென் வரவேற்று அவசரப்படுத்துகிறார். இறுதியாக வந்துவிட்டார். நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இன்று ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். என்னை பார்த்ததும் கூட்டத்தினர் கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார்கள். அவன் முழுமையாக குடித்துவிட்டு வந்திருக்கிறான். பெரிய குரு விசாரணையை தொடங்க குவென்னிடம் கேட்கிறார். ஜாரெட் உன்னை துன்புறுத்தினானா இல்லையா? பெரிய குருவுக்கு முன்னால் அந்த இளைய சீடர் வணங்குவதை நான் பார்க்கிறேன். மூத்த சகோதரர் என்னை துன்புறுத்தினார். அவமானமாக இருந்தாலும் அவனை தன் துணையாக ஏற்று மறைக்கவே நினைத்தேன். பெரிய குரு அவள் உறுதியை கேட்கிறார். ஜாரெட் தான் உன்னை துன்புறுத்தினான் என்பதில் உனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளதா? குவென் உடனடியாக விண்ணுலக தர்மத்தை அழைத்து சத்தியம் செய்கிறாள். பாதி வார்த்தை பொய்யாக இருந்தாலும் நான் பெரும் மேனிலை அடையக்கூடாது. அவளது சத்தியம் அபத்தமாக இருக்கிறது. உன் திறமைக்கு இந்த ஜென்மத்தில் அடிப்படை நிலையை அடைவதே பெரிய பாக்கியம். அதற்கு மேல் கனவு காண்பது வேடிக்கையானது. பின் சோதனையின் தீர்ப்பு விளக்கப்படுகிறது. நீ பொய் சொன்னால் மணி சிவப்பாக மாறும். உண்மை எது பொய் எது என்று இந்த சோதனை முடிவு செய்யும். ஒரு சீடர் ஆட்சேபிக்கிறார். மூத்த சகோதரி, உண்மை மணி ஒரு சீடரின் அடித்தளத்தை கடுமையாக பாதிக்கும். ஆட்சேபனை வலுக்கிறது. ஒரு கிராண்ட் மாஸ்டர் மாமாவாக நீங்கள் செய்வது தகுதியற்றது. மூத்த சகோதரி உடனடியாக சீடரை இடைமறிக்கிறார். எப்போது முதல் குறுக்கிட உனக்கு உரிமை வந்தது? நான் என் போதை மயக்கத்திலிருந்து மெல்ல விழித்து சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு மூத்தவர் என்னை பார்த்து கத்துகிறார். பாவி சிறுவனே, இது குவென் துன்புறுத்தப்பட்டதை பற்றிய விஷயம். நீ ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா? இன்னும் தடுமாற்றத்துடன் நான் அந்த பழியை மறுக்கிறேன். நான் என்ன குற்றம் செய்தேன்? உண்மை தெரியாமல் மக்களை அவதூறு செய்கிறீர்கள். இந்த பிரிவு உங்கள் கைகளாலேயே விரைவில் அழிந்துவிடும். அருகில் இருந்த ஒரு மூத்தவர் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜாரெட் வழக்கத்தை விட தைரியமாக இருக்கிறான். நான் இளமையாக இருந்ததை விடவும் அவன் தைரியமானவன். அந்த மூத்தவரின் பொறுமை எல்லை மீறுகிறது. உனக்கு சாக ஆசை என்றால் இப்போதே அனுப்பி வைக்கிறேன். அந்த மிரட்டல் செயல்படும் முன் என் குரு தலையிட்டு என்னை வெளிப்படையாக ஆதரிக்கிறார். ஜாரெட் என்னுடைய சீடர். அவருடைய பாதுகாப்பு ஒரு எச்சரிக்கையாக மாறுகிறது. அவனுக்கு அறிவுரை சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவருடைய எதிர்ப்பை கண்டு மூத்தவர் ஆத்திரமடைகிறார். புதிதாக சேர்ந்த சீடருக்காக நீ ஒவ்வொரு முறையும் என்னை எதிர்க்கிறாய். மூத்த சகோதரி, நீங்கள் வரம்பு மீறிவிட்டீர்கள். சிரிப்பு மெல்ல வெளிப்படுகிறது. ஹே, ஒரு குரு என்னை பாதுகாப்பது அற்புதமாக இருக்கிறது. மூத்தவர் தன் கட்டுப்பாட்டை மீற முடியாமல் குதிக்கிறார். மூத்த சகோதரியின் மகாயான சாகுபடியை கண்டு பயப்படாவிட்டால் இந்த சிறுவனை இந்நேரம் மிருகங்களுக்கு இரையாக்கி இருப்பேன். என் குரு என்னை பார்த்து திரும்புகிறார். இறுதி முறையாக கேட்கிறேன், நீ குவெனை துன்புறுத்தினாயா? அந்த மறுப்பு எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் வெளிப்படுகிறது. இல்லை. கூட்டத்தினர் குவெனை பார்க்கிறார்கள். அப்படி என்றால் மூத்த சகோதரர் ஜாரெட் பொய் சொல்லவில்லை. மற்றொரு சீடர் கோபமடைகிறார். வெட்கமில்லாதவனே, உன்னுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அவதூறு செய்கிறாயா? நாங்கள் உனக்காக நீதி கேட்டோம் குவென். ஆனாலும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டாயா? கிராண்ட் மாஸ்டர் உறுதியாக நிற்கிறார். உன் சீடர் உண்மையிலேயே பொய் சொல்லவில்லை. குவென் இந்த தீர்ப்பை கேட்டு பின்வாங்குகிறார். கிராண்ட் மாஸ்டர் மாமா, நீங்கள் மிகவும் பிடிவாதக்காரர். அவன் பொய் சொல்லவில்லை என்றால் இந்த சீடரோ அல்லது குருவோ பொய் சொல்கிறார்கள் என்று அர்த்தம். நாங்கள் இருவரும் உன்னை சிக்க வைத்ததாக நீ கூறுகிறாய். நீ பைத்தியமா? ஒரு சீடர் மற்றொரு கோணத்தில் அந்த பழியை மறுக்கிறார். இரட்டை மேற்கோள் குறி. கிராண்ட் மாஸ்டர் மாமா அவனை அவதூறு செய்வதற்கு அவளுக்கு எந்த காரணமும் இல்லை. குவென் தன் வம்சத்தை பற்றி பெருமை பேசுகிறாள். என் தாத்தா ஆஸ்கார் ஏகாதிபத்திய ராஜ்யத்தின் பிரதமர் மற்றும் உருமாற்ற உலக நிபுணர். என் மீது கை வைக்க யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? அவளது சவால் எதிரொலிக்கிறது. ஒரு சீடர் தயங்குகிறார். இரட்டை மேற்கோள் குறி. ஏகாதிபத்திய ராஜ்யத்தின் ஆஸ்கார் என்பவர் யார் என்று விளக்குங்கள். மற்றொருவர் மூத்த சகோதரியிடம் அதிர்ச்சியுடன் திரும்புகிறார். உங்களுக்கு அவரை உண்மையிலேயே தெரியாதா? பிரதமர் ஆஸ்கார் என்பவர் உச்சகட்ட ஆத்மா சாகுபடியாளர். உச்சகட்ட ஆத்மா சாகுபடியாளரா? என் குரு சற்றும் அசரவில்லை. அது குப்பைக்கு சமம். ஒரு சீடர் அவரை எச்சரிக்கிறார். மூத்த சகோதரி, ஏகாதிபத்திய ராஜ்யம் ஒரு சக்தி வாய்ந்த தேசம். எச்சரிக்கை தொடர்கிறது. இம்பீரியல் ராஜ்யத்தில் ஆஸ்கர் மிக உயர்ந்த பதவியிலும் அபரிமிதமான அதிகாரத்திலும் இருக்கிறார். அவருடைய பேத்தி தாக்கப்பட்டால் அதன் விளைவாக இந்த பிரிவு நிச்சயம் பெரும் சிக்கலை சந்திக்கும். இரட்டை மேற்கோள் குறி. என் குரு பிடிவாதமாக இருக்கிறார். அதனால் ஒன்றும் மாறப்போவதில்லை. பிரிவின் விதிகள் மிகவும் கடுமையானவை. யாரும் அதை மீற துணிய மாட்டார்கள். ஆஸ்கர் நேரில் வந்தாலும் இந்த பிரிவின் விதிகளை அவரால் மாற்ற முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. அவரது உறுதியை குலைக்க முடியவில்லை. சீடர்கள் என் குருவின் உறுதியை புகழ்கிறார்கள். குரு மிகவும் வலிமையானவர் மற்றும் அதிகாரமிக்கவர். குவென் மூத்த சகோதரியை அவமதித்தால் இப்போது அவள் செய்த தவறுக்கு பலனை அனுபவிக்கிறார். தீர்ப்பின் நடுவே மற்றொரு வாக்குறுதி வெளிப்படுகிறது. கவலைப்படாதே, இந்த உறுதிமொழி மீறப்படாது. பேசுபவர் தனக்கு முன்பே தெரிந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். பிரிவு தலைவர் ஜாரெட் மீது நீங்கள் கூறிய அவதூறுகள் முன்பே எனக்கு தெரியும். உன்னை பாதுகாப்பது எனது நோக்கமல்ல. ஆனால் உன்னை இந்த உலகில் யாராலும் கொல்ல முடியாது. நிழல்களுக்குள் மறைந்திருப்பவர் எச்சரிக்கிறார். நீதான் உண்மையான வாரிசு என்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதே. இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய வெகுமதியுடன் முடிகிறது. சரி, இது முடிந்ததும் நீ என்னுடைய தனிப்பட்ட சீடராகி உயர்ந்த தாவோ கலைகளை பெறுவாய். குவென் முகம் உடனே பிரகாசிக்கிறது. உண்மையாவா? மம், இப்போது பிரிவு தலைவரும் என் பக்கம் தான் இருக்கிறார். குவென் என் பக்கம் திரும்புகிறார். எனக்கு எதிராக உன்னிடம் என்ன இருக்கிறது? நீ சாகப்போகிறாய். ஆனாலும் இன்னும் சிரித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு உண்மையிலேயே வருத்தம் என்ற ஒன்றே தெரியவில்லை. மியா என்னை தடுக்கிறார். நில், இளைய சகோதரனே, நீ என்ன சொல்ல வருகிறாய்? நான் என் முடிவை தெளிவாக சொல்கிறேன். மூத்த சகோதரியை குவெனை கொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். நான் விளக்குகிறேன். ஆஸ்கருக்கு பின்னால் ஜேட் டிராகன் ராஜ்யம் இருக்கிறது. ஒரு சிறிய மோதலுக்காக ஒரு வலிமையான எதிரியை நாம் உருவாக்க தேவையில்லை. மியா பணிய மறுக்கிறாள். ஜேட் டிராகன் ராஜ்யத்தை நம் பிரிவு உண்மையில் அஞ்ச வேண்டுமா? பிரிவு தலைவர் குருவின் கட்டளையை சுட்டிக்காட்டுகிறார். குரு ஒருமுறை மூத்த சகோதரியிடம் பிரிவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று கூறினார். எனவே பிரிவு இப்போது என் கட்டுப்பாட்டில் உள்ளது. மியா கோபப்படுகிறாள். இளைய சகோதரனே, நீ மீண்டும் குருவை காட்டி என்னை மிரட்டுகிறாய். பிரிவு எப்போது வேண்டுமானாலும் உன் கைக்கு வரும். பிரிவு தலைவர் வலியுறுத்துகிறார். மூத்த சகோதரியே, எல்லாமே நம் பிரிவின் நன்மைக்காகவே. அவர் தொடர்கிறார். அவள் இங்கே இருந்தால் யூலாங் ராஜ்யத்துடன் நாம் நல்லுறவை ஏற்படுத்தலாம். அவர் முடிக்கிறார். அப்போது நம் பிரிவு நிச்சயம் புகழ் பெறும். அவரை ஆதரிப்பவர்கள் கூச்சலிடுகிறார்கள். பிரிவு தலைவர் அறிவுடையவர். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகவும் அபத்தமானது. பிரிவு தலைவர் என்னை பார்க்கிறார். ஜாரெட், உனக்கு பிரிவு தலைவருடன் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? பிரிவு தலைவர் சேர்க்கிறார். இளைய மருமகனே, உன்னுடைய அதிருப்தி தெளிவாக தெரிகிறது. வருங்காலத்தில் பிரிவு உனக்கு ஈடு செய்யும். மியாவின் குரல் கடுமையாகிறது. ஜாரெட், நீ என்ன செய்கிறாய்? பிரிவு தலைவர் என்னை கடிந்து கொள்கிறார். இந்த விஷயம் முடிந்துவிட்டது என்று உனக்கு கேட்கவில்லையா? இங்கிருந்து கிளம்பு. இருப்பினும் அவர் மாற்றத்தை உடனடியாக உணர்கிறார். அந்த சிறுவன் மீண்டும் வலிமை அடைந்திருக்கிறான். அவன் எனது முன்னேற்றத்தை உணர்ந்து கொள்கிறான். சில நாட்களில் அவன் நடுத்தர நாசிட் ஆன்மா நிலையை அடைந்து விட்டான். ஜாரெட், நீ பிரிவு தலைவரை மதிக்கவில்லையா? எனது பதில் உடனடியாக வருகிறது. 9 வாழ் அமரர்களின் உண்மையான போதனைகளை நான் பெற்றுள்ளேன். சிரிப்பு என்னிடமிருந்து வெளிப்படுகிறது. உன்னை கண்டு அஞ்சுவதா? அப்படி என்றால் நான் குடித்த மதுவெல்லாம் வீணாகிவிடும். பிரிவு தலைவர் கொதிக்கிறார். உனக்கு இவ்வளவு துணிச்சலா? மியா அவரை தடுக்கிறார். ஜூனியர்கள் தங்கள் விவகாரங்களை அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும். அவர் மியாவை எச்சரிக்கிறார். சீனியர் சகோதரி, யுலோங் அரசு நம் பிரிவை தாக்கினால் என்ன செய்வது? மியா கலங்கவில்லை. நீ யுலோங் அரசுக்கு அஞ்சுகிறாய், ஆனால் என்னை கண்டு அஞ்சவில்லையா? நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். சீனியர் சகோதரி தன் சொந்தமானவர்களை பாதுகாப்பார் என்பதை மறக்காதே. ஜூனியர் சீடர் பின்வாங்குவதை பார்க்கிறேன். சீனியர் சகோதரர் ஜாரெட், என்னை கொல்லாதீர்கள். இந்த சீடன் இனி உங்களை ஒருபோதும் அவமதிக்க மாட்டான். குவெனின் தாயத்து மின்னுகிறது. நல்லவேளை, தாத்தா சொந்தமாக இந்த உயிர்காக்கும் தாயத்தை உருவாக்கினார். நான் அதை உற்று நோக்குகிறேன். உனக்கு உண்மையிலேயே இத்தகைய வழி இருக்கிறதா? குவென் மீண்டும் தைரியம் பெறுகிறாள். இதற்காக என் தாத்தா உன்னை துண்டு துண்டாக வெட்டி விடுவார். அவள் தப்பிப்பதற்காக பேரம் பேசுகிறாள். சகோதரரே, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் என் தாத்தா உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார். அப்போது சிஸ்டம் அறிவிக்கிறது. வாழ்த்துக்கள் ஹோஸ்ட், நீங்கள் மதுவில் வாழ்பாதையை புரிந்து கொண்டு ஆவி அழிக்கும் ஆன்ம கொலையை அடைந்தீர்கள். புதிய நுட்பம் சரியான நேரத்தில் கிடைக்கிறது. இப்போது மன்னிப்பு கேள். என் தாக்குதல் தாயத்தின் நுட்பத்தை உடைக்கிறது. குவென் பின்வாங்குகிறாள். பாவி, இது எப்படி சாத்தியம்? நீ என் தாத்தாவின் நுட்பத்தையே உடைத்து விட்டாய். ஜூனியர் சீடர் மண்டியிடுகிறாள். சகோதரரே, நான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன். தயவு செய்து என்னை கொல்லாதீர்கள். நான் வாளை உயர்த்தி பிடிக்கிறேன். பாவி, என் நேர்மையை களங்கப்படுத்தி என்னை கொல்ல பார்த்தாய். பிரிவு உன்னை தண்டிக்க வேண்டும். உன் பயிற்சியை பறித்து உன்னை வெளியேற்றுவது மிகப்பெரிய கருணையாக இருக்கும். அவள் உயிர் பிழைக்க கெஞ்சுகிறாள். என் உயிரை காப்பாற்றினால் எந்த தண்டனையையும் ஏற்கிறேன். அந்த பேரம் எனக்கு எதையும் குறிக்கவில்லை. நீ அதை
அதை ஏற்கலாம், ஆனால் நீ உயிரோடு இருக்கும் வரை எனக்கு திருப்தி இல்லை. நீ சாகும் வரை என்னால் நிம்மதியாக கூட குடிக்க முடியாது. என் தாக்குதல் குவென்னை கொல்கிறது. பிரிவு தலைவரின் கோபம் வெடிக்கிறது. ஜாரெட், சரி, இந்த துரோகி ஜாரெட்டால் கொல்லப்பட்டால் சீனியர் சகோதரிக்கு திருப்திதானே? மியா அசையாமல் இருக்கிறார். பிரிவு விவகாரங்கள் உன்னுடையதுதான் தம்பி, நீதான் பிரிவு தலைவர் என்பதால் என் வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு நன்றி. இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறது. அவருடைய கோபம் வலிக்கிறது. எனது பாதுகாப்பில் இருந்தவளை என் கண் முன்னே கொன்றுவிட்டாய். பிரிவு தலைவர் தனது கோபத்தை என் மீது காட்டுகிறார். நீ மட்டும் இரு, கவனித்துக் கொள்கிறேன். மியா அமைதியாக இருக்கிறார். தம்பி, மற்ற பிரிவினருடனான இளம் சீடர்களின் 3 மாத கால பயிற்சி போட்டியை மறந்துவிடாதே. அவன் அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்கிறான். எதற்கு கவலைப்பட வேண்டும்? மூத்த சகோதரி இருக்கும்போது யூலோங் ராஜ்யத்திடமிருந்து நமது பிரிவுக்கு எந்த பயமும் இல்லை. வேறொரு இடத்தில் ஹென்ரியின் கோபம் ஒரு கசப்பான கேள்வியாக வெளிப்படுகிறது. ஹென்றி உண்மையில் மியாவை விட எல்லா வகையிலும் தாழ்ந்தவனா? ஒரு சீடர் கவலையை வெளிப்படுத்துகிறார். ஆஸ்கரின் குணாதிசயத்தை கருத்தில் கொண்டால் மாமா நிச்சயமாக நமது பிரிவுக்கு தொல்லைகளை கொண்டு வருவார். மியா அந்த கவலையை நிராகரிக்கிறார். மம், அதனால் என்ன? குவெனின் மரணம் என் கையால் நிகழவில்லை. அவளது நோக்கம் தெளிவாக உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். ஹென்றி உடனடியாக காத்திருக்கும் சீடருக்கு உத்தரவிடுகிறான். நீ குவெனை மீண்டும் யூலோங் ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல். ஆஸ்கர் கேட்டால் உண்மையை சொல் என்று அவன் சேர்க்கிறான். பிறகு நான் லாபத்தை மதிப்பிடுகிறேன். இந்த குறைந்த அளவின் ஆற்றல் நடைமுறையில் பயனற்றது. அதிர்ஷ்டவசமாக நான் இறுதியாக வெற்றிடத்திற்கு திரும்பும் நிலையின் ஆரம்ப கட்டத்திற்கு முன்னேறினேன். அதே நேரத்தில் குவெனின் ஆன்ம ஜெட் சீட்டு உடைந்திருப்பதை ஆஸ்கர் கண்டறிகிறான். என் அருமை பேத்தியின் ஆன்ம ஜெட் சீட்டு. அவனது துக்கம் வெடிக்கிறது. குவெனை கொன்றது யார்? நீ தூளாகும் வரை வானமும் பாதாளமும் தேடப்படும். ஒரு தாவோயிஸ்ட் அணுகுகிறான். தாவோயிஸ்ட், ஆஸ்கர், ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய்? ஆஸ்கரின் கோரிக்கை உடனடியாகிறது. என் பேத்தியை கொன்றது யார் என்று கணக்கிடு. முடிந்ததும் வெற்றிடத்திற்கு திரும்பும் ஒரு மந்திர ஆயுதம் உனக்கு தரப்படும். தாவோயிஸ்ட் அந்த பேரம் பேசலை ஏற்றுக்கொள்கிறான். மிக நன்று, சொர்க்கத்தின் ரகசியங்கள் உனக்காக திறக்கப்படும். ஆஸ்கர் அவனை வற்புறுத்துகிறான். குவெனை கொன்றது யார்? குறி சொல்லுதல் ஒரு பதிலை தருகிறது. கொலையாளிக்கு பின்னால் இருப்பவன் ஹென்றி. ஆஸ்கர் இதை பார்க்கிறான். கிங் சுவான் பிரிவு மிகவும் திமிர் பிடித்ததாகிவிட்டது. அறையில் அரசவை நபரின் கட்டுப்பாடு மறைகிறது. அவன் ஏளனம் செய்கிறான். உனது பிரிவு ஒரு காலத்தில் எச்சரிக்கையாக இருந்தது. ஆனால் வெறும் மனித மர்மங்களால் அதை காப்பாற்ற முடியாது. அது நசுக்கப்படும். பின்னர் அவன் எச்சரிக்கிறான். ஹென்றி ஏற்கனவே உன்னை கொல்ல எண்ணுகிறான். இப்போதைக்கு அவனை தொடர்பு கொள்வதை தவிர்த்துவிடு. அந்த சீடர் உத்தரவை ஒப்புக்கொள்கிறார். புரிந்தது குருவே. இந்த சீடன் அறிக்கையை முழுமையாக தந்து முடித்து விட்டான். என் குருவிடம் திரும்பி நான் கேட்கிறேன். ஹே, நேற்று இரவு குடித்த அந்த அமுத மதுவில் இன்னும் சில ஜாடிகளை தர முடியுமா? என் குரு பதிலளிக்கிறார். நீ அதை அருந்தலாம், ஆனால் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என் குரு இறுதியாக புரிந்து கொள்கிறார். ஓ, கடைசி முறை குடித்த அமுத மதுவை பற்றி சொல்கிறாயா? என் குரு சிரிக்கிறார். ஈடு இணையற்ற வாழ்நுட்பத்தை கற்றுக்கொண்ட பிறகு இந்த முறை என்ன பரிசு உன்னை திருப்திப்படுத்தும்? அவர் பதிலளிக்கும் முன் நான் அவரை திசை திருப்புகிறேன். குருவே, டிராகன் பேரரசின் பெரிய பிரிவு போட்டிக்கு இன்னும் 3 மாதங்கள் தானே உள்ளன. அவர் தலையசைக்கிறார். ஆம் ஆம், உனக்கு ஏற்கனவே தெரியும். எங்கள் சாகச பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் மிகச்சிறந்த திறமைசாலியின் வலிமையை அனைவருக்கும் காட்டுவார். எனக்கு உடனே ஒரு கவலை உண்டாகிறது. ஆனால் உங்கள் சீடன் நாசன் சோல் நிலையை எட்டிவிட்டானே. நான் உண்மையிலேயே நாசன் சோல் பயிற்சியாளர்களை தான் எதிர்க்கப் போகிறேனா? குரு என்னை எச்சரிக்கிறார். இந்த ஆண்டு போட்டி வயது வரம்பை தளர்த்தி இருப்பதால் பல வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள். மற்ற நாசன் சோல் திறமைசாலிகளும் உன்னுடன் போட்டியிடுவார்கள். அலட்சியம் ஆபத்தானது. இருந்தாலும் 18 வயதிலேயே அந்த நிலையை அடைந்தது உங்கள் குருவையே வெட்கப்பட வைக்கிறது. அவரது கவலை தேவையற்றது. நிம்மதியாக இருங்கள் குருவே. போட்டியின் போது ஒவ்வொரு திறமைசாலிக்கும் உங்கள் சீடன் தகுந்த பாடம் புகட்டுவான். குரு மேலும் கூறுகிறார். நம் சாகச பிரிவில் சியோஜ சிகரத்தில் மற்றொரு திறமைசாலி இருக்கிறான். அந்த திறமைசாலியையும் உன்னால் பயிற்றுவிக்க முடியுமா? எனது முதல் கவலை தெளிவாக உள்ளது. ஒருவருக்கு பயிற்றுவிப்பது எனது மது அருந்துதலுக்கு இடையூறாக இருக்காதுதானே? குரு முன்பு எனக்கு உதவியதால் மறுக்க முடியாது. உங்கள் சீடன் இயல்பாகவே எல்லாவற்றையும் செய்வான். இப்போது எனது எண்ணங்கள் சியோஜ சிகரத்தின் அறியப்படாத திறமைசாலியை நோக்கி திரும்புகின்றன. சியோஜ சிகரத்தில் சில சீடர்களை நான் நெருங்குகிறேன். இளைய சகோதரிகளே, நீங்கள் மது அருந்துவீர்களா? ஒருத்தி உடனே சீர்கிறாள். உன் அடையாளத்தை சொல், மரியாதையின்றி நடந்து கொள்ளாதே. மற்றொரு சீடர் முன்னால் வந்து வணங்குகிறாள். இந்த சீடர் ஜாரெட் குருவை வணங்குகிறார். அவளுக்கு 28 வயது. அவள் ஏற்கனவே நடுத்தர கோர் ஃபார்மேஷன் நிலையில் இருக்கிறாள். அவளுடைய திறமை இருக்கக்கூடியது, ஆனால் என்னுடைய விட மிக குறைவுதான். அவள் வேண்டுகிறாள். ஜாரெட் குருவே, தயவு செய்து எங்களுக்கு பயிற்சி அளிக்கும் முறையை காட்டுங்கள். நான் அதற்கு பதிலாக மதுவை உயர்த்துகிறேன். முதலில் நீங்கள் மது அருந்துவீர்களா என்று சொல். அவள் ஒரு மிடர் குடித்துவிட்டு உடனே பின்வாங்குகிறாள். இந்த மது தொண்டையையும் இதயத்தையும் இருக்கிறது. ஜாரெட் குரு ஏன் இதை போன்ற ஒன்றை ரசிக்கிறார்? இன்னும் குழப்பத்துடன் அவள் என்னை கேட்கிறாள். ஜாரெட் குருவே, மது அருந்துவது ஒருவரை உண்மையிலேயே வலிமையாக்குமா? தோள்களை குலுக்குவது மட்டுமே நான் தரும் உறுதி. அது ஒருவரை வலிமையாக்குமா? யாருக்கு தெரியும்? ஆனால் நூற்றுக்கணக்கான கோப்பைகள் நல்ல மது நட்சத்திரங்களின் பெயர்களை உச்சரித்து நான் வாழ்நடம் ஆட துணையாக இருக்கும். என் வாழ் மதுவை பின்தொடர்கிறது. ஒரு நீண்ட கர்ஜனையுடன் உலகையே நான் சிவப்பாக மாற்றுகிறேன். சீடர்கள் அந்த முடிவை பார்த்து உறைந்து நிற்கிறார்கள். ஜாரெட் குருவே, நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானவர். வேறொரு இடத்தில் பயிற்சியாளர்கள் அந்த அதிர்வை நோக்கி திரும்புகிறார்கள். அந்த திசை சாவோ சூசிகரம். ஒருவர் குலோதான் என்று சந்தேகிக்கிறார். பிறகு அதை மறுக்கிறார். இரட்டை மேற்கோள் குறி. ஒருவேளை அந்த திறமைசாலி குலோவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அபாரமான திறமையால் கூட இவ்வளவு பெரிய தாக்குதலை நிகழ்த்த முடியாது. மற்றொருவர் அந்த வலிமையை உணர்கிறார். இந்த வாழ்வேகம் ஜாரெட்டினுடையது. இத்தகைய திறமைசாலியுடன் நமது சாகச பிரிவு மகத்தான நிலையை அடைய விதிக்கப்பட்டுள்ளது. வேறொரு இடத்தில் ஒரு மறைமுக எதிரி கொலை முடிவுக்கு வருகிறான். ஜாரெட் பிரிவு தலைவரின் இடத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறான். அவன் இறக்க வேண்டும். குவெனின் தாத்தா அந்த மோசமான செய்தியை பெறுகிறார். குவென் தன் தவறை ஒப்புக்கொண்ட பிறகும் ஜாரெட் அவளை கொன்றுவிட்டாரா? குவென் ஒரு அன்பான பேத்தி. அவனது பழிவாங்கலுக்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்படுகிறது. அனைத்து முக்கிய பிரிவுகளுக்கும் இடையிலான பெரும் போட்டியில் 3 மாதங்களில் இந்த விவகாரம் தீர்க்கப்படும் என்று குவெனின் தாத்தா சபதம் செய்கிறார். குவெனின் மரணத்திற்கு பொறுப்பான அனைவரும் தங்கள் உயிரால் விலை கொடுப்பார்கள். சேசும் அதில் கலந்து கொள்வான். அப்போது ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவின் மியா இனி பயத்தை ஏற்படுத்த மாட்டாள். அதே நேரத்தில் ஒரு சீடர் இளைய மாமா ஒருவரின் முன் அவசரமாக வருகிறார். இளைய மாமா பிரிவின் திறமையாளர் குழுவை திரட்டுமாறு குரு கட்டளையிடுகிறார். இளைய மாமா ஒரு முதியவரை நோக்கி திரும்புகிறார். பெரியவரே, குழுவிற்கு தகுதியான நபர்கள் யாராவது இருக்கிறார்களா? இளைய மாமா ஒரு அந்நியரை ஆராய்கிறார். மூத்த காட்டர், இந்த நபர் யார் என்று சொல்லுங்கள். காட்டர் கூட அறியவில்லை. ஒரு பார்வையாளர் என்னை ஏளனமாக பார்க்கிறார். அப்படி என்றால் இவன் தான் ஜாரெட்டா? இவன் சாதாரணமாக தெரிகிறான். அந்த தாக்குதல் ஒரு அவதாரத்திலிருந்து மட்டுமே வந்தது. கிறிஸ்டன் முன்னால் வந்து தன் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரிவு தலைவரின் சீடர் என்று வெளிப்படுத்துகிறார். கூட்டம் பின்வாங்குகிறது. கிறிஸ்டன் கம்பீரமான தோற்றத்துடன் உள்ளார் மற்றும் ஆன்மாவை அடையும் நிலையை எட்டியுள்ளார். கிறிஸ்டன் என்னை அலட்சியப்படுத்துகிறார். சாதாரண ஆரம்ப நிலை ஆன்மாவை வளர்ப்பவன் 2 மாதங்களுக்கு பிறகு நடக்கும் போட்டியில் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். ஹென்றி கூடியிருந்த போட்டியாளர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். இந்த கூட்டத்தினர் என் சீடருக்கு வெறும் படிக்கட்டுகளாகவே இருப்பார்கள். திடீரென ஒருவர் வருவதைக் கண்டு அனைவரும் திரும்புகின்றனர். இராஜ்யத்தின் மகாராஜாவே, உங்கள் வருகை நல்வரவாகட்டும். வேறொரு இடத்தில் குவெனின் தாத்தா பிரிவு தலைவரை எதிர்கொள்கிறார். பிரிவு தலைவரே, பேத்தியின் மரணத்திற்கு உங்களுக்கும் பொறுப்பு உண்டு. பிரிவு தலைவர் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறார். தோழரே, அந்த பையனை தடுக்காததே இந்த தோல்விக்கு காரணம். அவர் என் எதிர்ப்பை கண்டிக்கிறார். அந்த பையன் தன் குருவின் துணையை நம்பி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நடந்து கொண்டான். குவெனின் தாத்தா தன் முடிவை உறுதி செய்கிறார். போட்டிக்கு பிறகு அந்த துரோகிக்கு சரியான பாடம் புகட்டப்படும். அவரது கொலையுணர்வு என் மீது நிலை பெறுகிறது. ஜாரெட், ஜோலாங் மலை உச்சியில் இந்த முறை நீ பிழைக்க வாய்ப்பே இல்லை. போட்டியில் கூடியிருந்தவர்கள் ஒரு உயர்மட்ட பிரிவு மூத்தவரை வரவேற்கின்றனர். அந்த அழுத்தம் மட்டுமே கிரேட் அசென்ஷன் நிலையை தாண்டிய சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த போட்டியில் வெல்பவருக்கு தாவோ டொமைன் அழியாத கலைப்பொருளும் உயர்மட்ட பிரிவில் சேர அனுமதியும் கிடைக்கும். இந்த பரிசு அங்குள்ள ஒவ்வொரு திறமையாளருக்கும் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மூத்தவர் கட்டுப்பாடுகளை அறிவிக்கிறார். போட்டியாளர்கள் 200 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் போயிட் ரிட்டர்னிங் நிலையை தாண்டக்கூடாது. மீறுபவர்கள் தங்கள் முழு பிரிவையும் அழிவுக்கு உள்ளாக்குவார்கள். அந்த மிரட்டல் எதிர்ப்பிற்கு இடமே கொடுக்கவில்லை. ஒரு மீறல் என்றால் முழு பிரிவின் அழிவு என்று அர்த்தம். இருப்பினும் தண்டர் ட்ரிபியூலேஷன் அழுத்தம் எனக்கு சாதாரணமாகவே உணரப்படுகிறது. ஒருவர் என் அமைப்பை கவனிக்கிறார். இந்த மனிதன் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறான். ஆச்சரியப்படத்தக்கது, அவனை எப்படியாவது அகற்றுமாறு குரு உத்தரவிட்டது வீணல்ல. வேறொரு இடத்தில் ஒரு குரு தனது அனைத்தையும் ஒரு சீடனிடம் ஒப்படைக்கிறார். இந்த பிரிவு போட்டி உங்கள் குருவின் கௌரவத்தை பற்றியது. இப்போது அனைத்தும் உன் கைகளில் தான் உள்ளது. சீடன் ஏற்றுக்கொள்கிறான். நிம்மதியாக இருங்கள் குருவே. உங்கள் சீடனாகிய நான் நிச்சயமாக உங்களை பழிவாங்குவேன். இரட்டை மேற்கோள் குறி. குரு அந்த நோக்கத்தை திருத்துகிறார். இது உனக்காகத்தான். ஜாரெட் சாகாவிட்டால் அவனது சாகுபடி பிரிவின் தலைவராக உன்னால் பொறுப்பேற்க முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. சீடன் பணிவுடன் உங்கள் சீடன் புரிந்து கொண்டான் என்கிறான். அனைத்து திட்டங்களும் தயாராக இருக்க கட்டளை இறுதியாக அரங்கம் முழுவதும் ஒலிக்கிறது. மேதைகள் மேடைக்கு வரட்டும். ஒரு சவாலாளி முன்னேறி வருகிறான். சாகுபடி பிரிவின் மேதைகள் வலிமைமிக்கவர்கள் என்று புகழ்பெற்றவர்கள். இந்த இன்னும் யாருக்கு தெரியும் உள்ளது? இரட்டை மேற்கோள் குறி. அவன் என்னை சுற்றியுள்ள சீடர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். இந்த சாகுபடி பிரிவில் நாசன் சோல் நிலையின் உச்சத்தில் இருப்பவரை எதிர்க்க ஒரு சீடன் கூட இல்லையா? அவனது
அவனது சவால் அந்த பிரிவு முழுவதையும் உடனடியாக பதிலளிக்க கோருகிறது. நான் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியானால் நான் உன்னை எதிர்கொள்கிறேன். அவனது சாகுபடியை என்னால் காண முடியவில்லை. இருந்தும் பிரிவில் மேதைகள் இல்லை என நினைக்கிறான். இதுபோன்ற சிறு தந்திரங்கள் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. எங்கள் வலிமை மோதும் வரை அவனது அலட்சியம் நீடிக்கிறது. இதுதான் சாகுபடி பிரிவின் மேதைகளின் முழு வலிமை. வன்முறையின் சக்கரம் சுழல்கிறது. ஆனால் எனக்கு முன்னால் உள்ள சக்தி என்னை வீழ்த்தும் அளவுக்கு வலிமையாக இல்லை. அவனது நம்பிக்கை உடனடியாக உடைகிறது. இது எப்படி சாத்தியம்? பணிய மறுத்து அவன் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு முன்னேறுகிறான். இது இன்னும் முடியவில்லை. அடுத்த தாக்குதல் அவனை முழுமையாக சாய்க்கிறது. இந்த சக்தி மிகவும் வலிமையானது. முடிவை பார்த்து ஒருவர் சிரிக்கிறார். 100 வயதுக்கு மேல் இருக்கும் ஒரு எறும்பு இப்போதே ஆரம்பகட்ட நாசன் சோல் நிலையில் உள்ளது. சாகுபடி பிரிவு ஒரு சிறந்த செடியை உருவாக்கியுள்ளது. பார்வையாளர் எனது வெளிப்பட்ட சாகுபடியை பார்க்கிறார். சாகுபடி பிரிவில் 100 வயதுக்கு மேல் ஒரு நாசன் சோல் பயிரிடுபவர் இருப்பது ஆச்சரியம். மற்றொருவர் அதை நிராகரிக்கிறார். ஆரம்பகட்ட நாசன் சோல் மட்டுமே. அவர்கள் ஏற்கனவே கடைசி கட்ட நாசன் சோலை அடைந்துவிட்டனர். உண்மையை அறிந்ததும் அவர்களின் முகபாவனை நிச்சயம் மாறும். இவர்கள் யாரும் என் எதிரியாக தகுதியற்றவர்கள். அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் சவால் விடுத்தாலும் சரி. மற்றொரு உருவம் சவாலை ஏற்றுக்கொள்கிறது. எல்லோ ஸ்பிரிங்ஸ் பெவிலியன் மேதை அறிவுறுத்தலை கோருகிறார். யாரோ ஒருவன் அவனை அடையாளம் காண்கிறான். அவன் புதிய குடும்பத்தைச் சேர்ந்த பையன்தானே. அவனது புகழ் அவனுக்கு முன்னால் செல்கிறது. அந்த பையனின் உடல் தற்போதைய நிலையிலேயே நாசன் சோல் பயிரிடுபவர்களுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. அவன் உண்மையான நாசன் சோல் உடலமைப்பை கொண்டுள்ளான். அதுவும் அவனது சாகுபடி உச்சத்தில் இருக்கும்போது அது சுவாரஸ்யமாகிறது. தன்னை தன்னால் வெல்ல முடியாது என தெரிந்தும் அவன் சாவுக்கு தயாராவதை காண்கிறேன். அவன் அறிவிக்கிறான், 100 வயதில் நாசன் சோல் நிலையை எட்டிய மேதையின் வலிமையை இந்த உடல் அனுபவிக்க விரும்புகிறது. எனது தாக்குதலை பெற்ற பிறகும் அவனது நம்பிக்கை குறையவில்லை. இது வெறும் கூச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. அவரது உடல் மிகவும் வலிமையானது. எனது எதிர்வினையைக் கண்டு அவர் புன்னகைக்கிறார். இந்த உடல் சிறுவயதிலிருந்தே பயிற்சி பெற்றது. அதனால் அதன் உடல் வலிமை பலவீனமானது அல்ல. நான் அவரது எல்லையை வெளிப்படுத்துகிறேன். நடுத்தர நிலை ஆன்மா உன்னிடம் என்னை எதிர்த்து போராட எதையும் விட்டுவைக்கவில்லை. அவர் கேலி செய்கிறார். மிகவும் மெதுவாக உள்ளது. அவரது உண்மையான சாகுபடி இறுதியாக தெளிவாகிறது. நடுத்தர நிலை ஆன்மா மட்டுமே அவரிடம் உள்ளது. நீ எத்தனை தாக்குதல்களை தாங்க முடியும்? அவர் மலை போன்ற அசையாத நுட்பத்துடன் பதிலளிக்கிறார். விசையை தன்னை சுற்றி சுழல விடுகிறார். நான் அதை நேரடியாக எதிர்கொள்கிறேன். அவ்வளவுதான். அடுத்த பரிமாற்றத்தில் அவரது தற்காப்பு உடைகிறது. அவர் திகைத்து போகிறார். மற்றொரு சவாலாளி சேர நினைக்கிறான். ஆனால் கட்டவிழ்த்து விடப்படும் ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு கொடிய முயற்சியாக இருக்கிறது. வேறு யாரையாவது முயற்சி செய்ய சொல்லுங்கள். பார்த்துக் கொண்டிருக்கும் பயிரிடுபவர்கள் போரின் தீவிரத்தால் பின்வாங்குகிறார்கள். ஒவ்வொரு தாக்குதலும் கருணையின்றி கொல்லும் நோக்கம் கொண்டது. அந்த கொடூரத்தன்மை எனது ரசனைக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றொரு இடத்தில் ஒரு அரச குடும்பத்தினர் எச்சரிக்கை அடைகிறார்கள். சாகுபடி பிரிவினர் இத்தகைய மேதையை உருவாக்கியுள்ளனர். இது ஜேட் டிராகன் ராஜ்யத்திற்கு எதையும் நல்லதாக தராது. மற்றொரு சீடர் ஒரு இருண்ட கணக்கை மறைக்கிறார். ஜாரெட் இறந்தவுடன் பிரிவு தலைவர் பதவி எனக்கு கிடைக்கும். ஒரு மூத்த சீடர் வெளிப்படையாக எனக்கு சவால் விடுகிறார். ஜாரெட், நீ ஒரு கோழை. எனது குருவிடம் நீ காட்டிய முந்தைய அவமதிப்புக்கு இப்போது தீர்வு காண வேண்டும். யாரோ எங்கள் இருவருக்கும் இடையில் வருகிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒரே சாகுபடி பிரிவை சேர்ந்தவர்கள். மூத்த சகோதரர் பிரஸ்டன் அதிகம் செல்ல வேண்டாம். அவர் அந்த எச்சரிக்கையை தள்ளிவிடுகிறார். நீ அதிகப்படியாக பேசுகிறாய். அவரது கொல்லும் எண்ணம் உடனடியாக மாறுகிறது. அப்படியானால் மூத்த சகோதரர் ஜாரெட்டுக்கு முன்பே இறந்துவிடு. அவரது தாக்குதல் இலக்கை மாற்றியதால் ஒரு இளைய சீடர் பின்வாங்குகிறார். அவர் உண்மையில் மூத்த சகோதரர் ஜாரெட்டின் மதுக்குடுவையை அழிக்க முயற்சிக்கிறார். அந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் தெளிவாகிறது. சக சீடரை தாக்குவது உண்மையிலேயே வெட்கக்கேடானது. இந்த தாக்குதல் என்னிடமிருந்து ஒரு எதிர்வினையை தூண்டுகிறது. அவர் உணர்ந்து முனகுகிறார். அப்படியென்றால் குடிகாரன் தூங்குவது போல நடித்துக் கொண்டிருக்கிறான். அதே அழுகிய குணம் மீண்டும் வெளிப்படுகிறது. காரியங்களை சரி செய்யும் முன் என்னை ஏன் தூண்டுகிறாய் மூத்தவரே? எனது கவனம் வாக்குறுதியளிக்கப்பட்ட பரிசின் பக்கம் திரும்புகிறது. முதலிடத்திற்கான பரிசை நல்ல மதுவாக மாற்ற முடியுமா? நான் குடிக்கும் மது தரும் சாகுபடி ஊக்கத்தை விட சாதாரண வெகுமதிகள் பெரியதல்ல. இந்த கோரிக்கை ஒருவரை நம்ப முடியாததாக மாற்றுகிறது. ஜாரெட், நீ இன்னும் குடித்திருக்கிறாய். இன்னும் போதை தெளியவில்லை. இந்த விசித்திரமான கோரிக்கை அனைவரையும் திகைக்க வைக்கிறது. ஒரு ஏளன சிரிப்பு தொடர்கிறது. எந்த பரிசையும் பற்றி விவாதிக்கும் முன் முதலிடம் பெறு. அமர உலகம் கூட உன்னை நல்ல மதுவிலிருந்து பிரிக்க முடியாது. பார்வை பகுதியில் யாரோ கீழ்நிலை சாகுபடி பிரிவினரை கண்டிக்கிறார்கள். அந்த மக்கள் சாகுபடியால் பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். அந்த பையனும் உங்கள் சாகுபடி பிரிவின் சீடர்தான். மியா உடனடியாக எனக்கு அருகில் எனது நிலையை உறுதிப்படுத்துகிறாள். அவன் எனது தனிப்பட்ட சீடர். அவளது அறிவிப்பு பார்வையாளர்கள் என்னை மதிப்பிடும் விதத்தை மாற்றுகிறது. மியாவிடமிருந்து தனிப்பட்ட ஆதரவை பெற அவனது திறமை பிரஸ்டனை விட அதிகமாக இருக்கலாம். அந்த ஒப்பீடு அவர்கள் ஏற்கனவே அறிந்த மேதையை விட எனது திறமையை உயர்த்தி காட்டுகிறது. எனது எதிரி அந்த தீர்ப்பை ஏற்க மறுக்கிறான். அவன் சிரித்துக்கொண்டு தனது தாக்குதலை தொடங்குகிறான். அகங்காரம் கொண்ட முட்டாளே, என்னை குறைத்து மதிப்பிட துணிகிறாயா? சாக தயாராகு. ஒரு இளைய சகோதரி அவனை தொடர்ந்து தாக்க தூண்டுகிறாள். மூத்த சகோதரரே, விடாதீர்கள். உங்களால் முடியும். ஆனால் போர் அவனுக்கு எதிராக திரும்புகிறது. இந்த வேகத்தில் சென்றால் தோல்வி நிச்சயம். இளைய சகோதரி, இந்த தோல்விக்கு மன்னித்துவிடு. ஆபத்தை உணர்ந்து அவன் ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுக்கிறான். இளைய சகோதரி, விரைவாக வெளியேறு. அவன் தனது இறுதி தாக்குதலுக்கு தயாராகிறான். அப்படியானால் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள். அந்த வாள் வேண்டுமென்றே என்னை நோக்கி குறிவைக்கப்படுகிறது. வாளின் வீரியம் அந்த ரத்த துளியை அசைய விடாமல் தடுக்கிறது. நாடகத்தனமான அந்த தாக்குதல் என்னை நோக்கி வருவதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு தீவிரமான அசைவும் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. கொலைகாரன் போன்ற தோற்றமும் எடுபடவில்லை. என்ன ஒரு மோசமான நடிப்பு என்று நான் நினைக்கிறேன். அவன் கொலையார்ந்த அலறலுடன் தாக்க வருகிறான். சாக தயாராகு. இளைய சகோதரி உடனே அவனை எச்சரிக்கிறாள். மூத்த சகோதரரே, கவனமாக இருங்கள். அவனால் எனது வேகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் வாள் என்னை ஊடுருவும் முன்னரே என் விரலில் திரண்ட வாள் வீரியம் அவன் தலையை துளைக்கிறது. அந்த மோதலில் அவனது நம்பிக்கை சரிந்து விடுகிறது. வாள் சண்டையை சூதாட்டமாக பார்க்கக்கூடாது. நீ என்னை விட மிகவும் தாழ்ந்தவன். பயம் இறுதியில் அவனது எதிர்ப்பை உடைத்து விடுகிறது. சரணடைகிறேன், சரணடைகிறேன். அந்த வார்த்தைகளுக்கு பிறகும் என் தாக்குதல் நிற்கப் போவதில்லை என்பதை அவன் உணர்கிறான். அவன் என்னை கொல்ல நினைக்கிறான். அவன் விதிமுறைகளை இறுக பற்றிக் கொள்கிறான். சரணடைவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு கொல்லக்கூடாது என்று விதிகள் தடை செய்கின்றன. அவனது கெஞ்சல் அவனை மேலும் கேவலப்படுத்துகிறது. உனக்கு முதுகெலும்பே இல்லையா? நீ உண்மையாகவே பயனற்ற குப்பை. அவன் தனது அனைத்து கௌரவத்தையும் கைவிடுகிறான். என்னை மன்னித்துவிடு இளைய சகோதரர் ஜாரெட். இது ஒரு பெரிய தவறு. அவனது கெஞ்சல் தீவிரமடைகிறது. இனி ஒருபோதும் எந்த எதிர்ப்பும் இருக்காது. நான் அசையாமல் நிற்கிறேன். வருத்தம் தெரிவிக்க இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. மரணம் நெருங்க அவன் தன் குருவை நோக்கி அழுகிறான். குருவே, என்னை காப்பாற்றுங்கள். அந்த பெரியவர் கோபமடைகிறார். பொல்லாத சிறுவனே. அந்த பெரியவர் இறுதியில் ஆணையிட்டு குறுக்கிடுகிறார். நிறுத்து. அவனது பிடிவாதம் என் குளிர்ந்த அலட்சியத்தையே பெறுகிறது. எனது வாழ் வீரியம் வடிவம் பெற்று பின் விருப்பப்படி மறைகிறது. அந்த பெரியவர் என் வாழ்வீரியத்தின் அளவை பார்த்து சீறுகிறார். இந்த சிறுவன் உண்மையாகவே வாழ்வீரியத்துடன் போராடுகிறான். ஜாரெட், இன்னும் என்னை உனது பெரியவராக மதிக்கிறாயா? தோற்ற எனது எதிரிக்கு தண்டனை அவசியம். விதிகள் உன்னை கொல்லவிடாமல் தடுத்தாலும் நீ ஏதாவது இழந்துதான் ஆக வேண்டும். அந்த பெரியவர் என் இரக்கமற்ற தன்மையை கண்டிக்கிறார்.
தண்டிக்கிறார். இந்த சிறு மிருகம் மிகவும் கொடியது. ஜாரெட், சக சீடன் மீது தாக்குதல் நடத்தியதற்காக நீ செய்த குற்றம் என்ன? முதியவரே, என்னுடன் சில அடிகள் மோதி பார்க்க விரும்புகிறீர்களா? பெரியவர் கர்ஜிக்கிறார். உன் மூத்த சகோதரி உனக்கு பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரவில்லையா? அதனால் இந்த முதியவர் கற்றுக் கொடுப்பார். மியா குறுக்கிடுகிறாள். எனக்காக என் சீடனை நீ தண்டிக்க விரும்புகிறாயா? தம்பி, நீ வரம்பு மீறிவிட்டாய். மியா தலையிட்டதால் நம்மால் சண்டையிட முடியாது போல் தெரிகிறது. யாரோ வியக்கிறார்கள். அவன் பிரஸ்டனின் கையை மற்றொரு பயிற்றுவிப்பாளரின் பிடியிலிருந்து துண்டிக்கிறான். இந்த பையன் உண்மையிலேயே ஒரு அரிதான திறமைசாலி. உங்கள் பிரிவு சிதைவதை இந்த தூதுவன் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். வேறொரு இடத்தில் யாரோ கொதிக்கிறார்கள். சபிக்கப்பட்டதே, மேல் பிரிவு தூதுவர் இன்னும் செயல்பட மறுத்தால் இந்த அவமானத்திற்கு பழிவாங்கப்படும். கவலைப்படாதே, உனக்கு உதவ இன்னும் வழி இருக்கிறது. மற்றொரு சதி செய்பவன் அந்த பெண்ணை திரும்புகிறான். நீ அவனை சாதாரணமாக அப்படி போக விட்டுவிட்டாயா? அவள் உருமுகிறாள், சற்றும் அசையவில்லை. கவலைப்படாதே, நம்மை விட அவனை சாகடிக்க துடிக்கும் நபர்கள் பலர் உள்ளனர். மற்ற சீடர்கள் பின்வாங்குகிறார்கள். யாரும் அவனை சவாலுக்கு அழைக்க விரும்பவில்லை. அவன் பயிற்றுவிக்கும் பிரிவின் தலைவரால் கூட அவனை தடுக்க முடியாது. அங்கே செல்வது நிச்சயம் மரணத்திற்கு வழிவகுக்கும். சவாலுக்கு யாரும் இல்லாததால் அதிகாரி ஒருவர் போட்டி முடிந்ததாக அறிவிக்கிறார். வெற்றியாளர் ஜாரெட். அவன் தாப்சீல் அமிர்தல ஆற்றல் வாளை பெறுகிறான். ஒரு இளைய சீடன் விரைந்து வருகிறான். மூத்த சகோதரரே, வாழ்த்துகள். அந்த வாழ்வீச்சு இப்போது நம்ப முடியாத அளவிற்கு ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. நான் மனதார சிரிக்கிறேன். ஹா ஹா ஹா. குளோ என்னை நன்றாக புரிந்து கொள்கிறாள். தூதுவர் தீவிரமடைகிறார். ஜாரெட், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உனது மேல் பிரிவு பயிற்சி குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். ஓ, ஏதோ ஒன்று இந்த தூதுவனின் கவனத்திலிருந்து நழுவுகிறது. முந்தைய வாக்குறுதி எனக்கு நினைவிருக்கிறது. ஐயா, அழியா ஆற்றலை நல்ல மதுவுடன் மாற்றும் உங்கள் சலுகை இன்னும் நிலுவையில் உள்ளதா? என் மூத்தவர் குழப்பமடைந்து பார்க்கிறார். சீடனே, என்ன சொல்கிறாய்? நான் விளக்குகிறேன். எனக்கு வாழ்வீச மட்டுமே தெரியும். மற்ற அழியா ஆற்றல் எனக்கு பயனற்றது. எனவே இந்த சீடன் அதற்கு பதிலாக நல்ல மதுவை விரும்புகிறான். அவர் சத்தமாக சிரிக்கிறார். ஹா ஹா ஹா. எனவே ஒரு பயிற்றுவிப்பாளருக்கு மாயாஜால பொக்கிஷங்கள் மீது அக்கறையே இல்லையா? அந்த மது என் கவனத்தை ஈர்க்கிறது. வாவ், இந்த மது உண்மையிலேயே தவிர்க்க முடியாதது. பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்க்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? நீங்கள் உண்மையில் அழியா ஆற்றலை நிராகரிக்கிறீர்களா? உங்களுக்கு பைத்தியமா? அதுதான் உன் விருப்பம் என்றால் 100 ஜாடிகள் 1000 ஆண்டு மதுவையும் மற்றும் 1000 ஜாடிகள் 500 ஆண்டு நிலவுசார மதுவையும் எடுத்துக்கொள். என் கண்கள் அந்த பிரம்மாண்டமான வெகுமதியின் மீது விழுகின்றன. வாவ், இவ்வளவு சிறந்த மது. யாரோ ஏளனம் செய்கிறார்கள். குடிகாரன் குடிகாரனாகவே இருப்பான். இந்த வாழ்க்கையில் அவன் எதையும் சாதிக்க மாட்டான். அவர்களது தீர்ப்பை நான் நிராகரிக்கிறேன். ஏய், மது எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது உங்கள் யாருக்கும் புரியவில்லை. மற்றொரு பயிற்றுவிப்பாளர் உடனடியாக நான் நிராகரித்த வெகுமதியை கோருகிறார். ஜாரெட் அழியா ஆற்றலை மறுத்ததால் அது இந்த பயிற்றுவிப்பாளருக்கு சொந்தமானது. விடை பெறுகிறேன். அந்த நபர் புறப்படும்போது ஒரு குரு அமைதியாக தன் சீடனிடம் எச்சரிக்கிறார். தயாராக இரு. உண்மையான ஆட்டம் இப்பதான் ஆரம்பமாக போகுது. போட்டி முடிந்ததும் அதிகாரி கூட்டத்தை கலைத்து விடுகிறார். இரட்டை மேற்கோள் குறி. அனைவரும் தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள். தூதுவர் இறுதியாக கிளம்ப ஒரு ஆவேசமான குரல் வெடிக்கிறது. சிறு மிருகமே. இறுதியாக தூதுவர் சென்று விட்டார். அதே எதிரி என்னை பார்த்து பயங்கரமான திருப்தியுடன் முறைக்கிறான். நல்ல வேளையாக நீ அரினாவில் உயிர் பிழைத்தாய். ஒரு பயங்கரமான ஆயுதம் தோன்றுகிறது. 10,000 ஆன்மாக்களின் கொடி. இதைக் கொண்டு ஒட்டுமொத்த பயிலுனர் பிரிவையும் அழிக்க திட்டமிடுகிறானா? சேஸ் அரசு அதிகாரியை எதிர்கொள்கிறான். பிரதம மந்திரி ஆஸ்கார், இப்போது என்ன செய்கிறீர்கள்? ஆஸ்கார் பணிய மறுக்கிறார். உங்கள் மாண்பு என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஜாரெட் கொன்றதால் என் பேத்தி இறந்து கிடக்கிறாள். சேஸ் மியாவை திரும்பி பார்க்கிறான். சக பயிலுனரே, இந்த குற்றச்சாட்டு உண்மையா? அந்த பயிலுனர் என்னிடம் உண்மைதான் என்கிறார். ஆஸ்கார் தனது இறுதி எச்சரிக்கையை விடுக்கிறான். இன்று ஜாரெட்டை எங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் இந்த இடமே பெரும் குழப்பத்தில் மூழ்கும். மியாவின் கொலைவெறி அவன் மீது மோதுகிறது. உனக்கு சாக வேண்டுமா? உண்மையிலேயே உனக்கு சாக வேண்டுமா? இந்த பயிலுனர் பிரிவுக்குள் நீ மிகவும் துணிச்சலாக நடந்து கொள்கிறாய். உன்னை யாராலும் அழிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? மியாவின் பயங்கரமான அழுத்தம் அனைவரையும் அமைதியாக்குகிறது. ஆஸ்கார் தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி தொடர்கிறான். ஒரே ஒரு பதில் தான் முக்கியம். என் பேத்தியை ஜாரெட் ஏன் கொல்ல வேண்டும்? மியா அதற்கான காரணத்தை தெளிவாக சொல்கிறாள். உங்கள் பேத்தி ஜாரெட்டை அவதூறாக பேசினாள். பிரிவு விதிகளின்படி அவளுக்கு மரண தண்டனைதான். ஆஸ்கார் அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறான். முடியாது. என் பேத்தி சொர்க்கத்தின் பெருமை மிக்க மகள். அவள் எப்படி அத்தகைய தவறை செய்திருக்க முடியும்? எதிர்ப்புகள் என்னை சூழ்ந்து கொள்கின்றன. இன்று நான் சாவிலிருந்து தப்பிக்க முடியாது போலிருக்கிறது. ஆஸ்கார் தனது கோபத்தை மாற்றுகிறான். ஹென்றி, இன்று நீ விளக்கம் அளிக்காவிட்டால் நீ முற்றிலும் தூளாக்கப்படுவாய். ஹென்றி மிரட்டலுக்கு கீழே தடுமாறுகிறான். பிரதம மந்திரி இது அவன் விரைவாக அந்த பிரிவை இந்த மோதலிலிருந்து பிரிக்கிறான். ஜாரெட்டுடனான உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களுக்கும் இந்த பயிலுனர் பிரிவிற்கும் சம்பந்தமில்லை. குவென் இந்த குருவின் சீடராக வர வேண்டியவள். ஆனால் ஜாரெட் அவளை கொல்ல துணிகிறான். ஆஸ்கார் மீண்டும் என்னை எதிர்கொள்கிறான். சிறு பயலே, உனக்காக நீயே விளக்கம் சொல். இல்லையென்றால் உன் பிணம் 5 அடி தூரத்தில் கிடக்கும். ஒரு ஜூனியர் சீடன் ஆபத்து அதிகரிப்பதை காண்கிறான். மூத்த சகோதரரே, குடிப்பதை நிறுத்துங்கள். ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கப் போகிறது. நான் மதுவை இறக்கி வைக்கிறேன். உங்கள் பேத்தி என்னை தாக்குகிறாள். நான் எதிர்க்க கூடாதா? ஆஸ்கார் என் பதிலை பற்றிக் கொள்கிறான். நீயே ஒப்புக்கொண்டதால் நீ என் பேத்தியுடன் புதைக்கப்படுவாய். ஒரு ஜூனியர் சீடன் பதற்றமடைகிறான். மூத்த சகோதரரே, நாம் என்ன செய்வது? ஆஸ்கார் என்னை தாக்க முயலும்போது மியாவின் எச்சரிக்கை காற்றில் வெடிக்கிறது. உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? என் குரு அரசு அதிகாரியை எச்சரிப்பதை கேட்கிறேன். என் சீடரை துன்புறுத்தினால் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு சீடனும் அழிவார்கள். மியா எப்போதுமே சொன்ன சொல்லை காப்பாற்றுவாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அரசு ஆதரவு அணி தயங்குகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சேஸ் ஒரே கட்டளையுடன் அதை தீர்த்து வைக்கிறான். பிரதம மந்திரியே, உங்கள் நடவடிக்கையை தொடங்குங்கள். அவளை கட்டுப்படுத்தும் பொறுப்பை சேஸ் ஏற்றுக்கொள்கிறான். மியா தடுக்கப்படுவாள். அவளது அசாதாரண திறமை எதிர்காலத்தில் ராஜ்யத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும். மன்னரின் உத்தரவுப்படி பிரதம மந்திரி அவனை தீர்த்து கட்டட்டும். அரசு அதிகாரி என்னை நோக்கி பாய்ந்து வந்து என் நோக்கம் சரியானது என்று கத்துகிறான். சிறுவனே, இப்போது இறந்து போ. இன்று குடித்து மகிழ்வோம், நாளை கவலைப்படலாம். அந்த வாழ்வீச்சு விசித்திரமாக தெரிகிறது. அதை புரிந்து கொள்ளும் வரை வெறுமை திரும்பும் சி வாய்ட் ரிட்டர்னிங் சி நுட்பம் இவ்வளவுதானா? அடங்காத சிறுவனே, எவ்வளவு துணிச்சல் உனக்கு! இங்கே தேவையற்ற பல ஆன்மாக்கள் திரண்டுள்ளன. ஜாரெட் இந்த கர்மச்சுமையை ஒருபோதும் சுமக்க முடியாது. ஒரு சாகுபடியாளர் கல்டிவேட்டர் மியாவை நோக்கி திரும்புகிறார். தாவோயிஸ்ட் நண்பரே, நீங்கள் தலையிட துணிகிறீர்களா? இது இறுதியில் பிரதம மந்திரிக்கும் ஜாரெட்டுக்கும் இடையிலான விவகாரம். மியா உறுதியாக நிற்கிறாள். என் சீடனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் ஜேட் டிராகன் ராஜ்யம் என் கோபத்தை சந்திக்கும். பிரதம மந்திரியின் 10,000 ஆன்மாக்கள் கொண்ட பதாகையிலிருந்து பயங்கரமான ஆன்மாக்கள் பெருமளவில் வெளிப்படுகின்றன. அங்கிருந்த சாகுபடியாளர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஜாரெட் இப்போது நிச்சயமாக இறந்து விடுவான். இது எப்படி சாத்தியம்?
சாத்தியம்? அந்த முதியவருக்கு வேறு திட்டம் இருக்கிறது. எனக்கு உடனடி கவலை மட்டுமே உள்ளது. என் மதுவை வீணாக்காதே என்று குளோயிக்கு ஒரு மூத்தவர் எச்சரிக்கிறார். இளைய சகோதரி பின்வாங்கு என்று அவள் கத்துகிறாள். மூத்த சகோதரரே, கவனமாக இருங்கள். பிரதம மந்திரி தனது ஆயுதத்தை ஏவுகிறான். டிராகன் கோல்டன் பில்லர், 10 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட ஆன்மாக்களை அழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? இறந்து போ. போர்க்களம் முழுவதும் ஆவேசமடைந்த குரங்கு கர்ஜிக்கிறது. உன் மரணத்திற்கு பழி வாங்கப்படும். மியா ராஜ்யத்தையே அழிக்கும் அச்சுறுத்தலுடன் பதிலளிக்கிறாள். என் சீடன் மடிந்தால் அவனுடன் ஜேட் டிராகன் ராஜ்யமும் வீழும். அவளது எதிரி அதை மறுக்கிறான். நாம் இருவரும் மகாயான சாகுபடியாளர்கள். தாவோயிஸ்ட் நண்பரே மியா, உங்களிடம் அந்த சக்தி இல்லை. ஒரு சீடன் போர்க்களத்தை பார்க்கிறான். குருவே, ஜாரெட் இறந்துவிட்டான் என்று கூறினீர்களா? எந்த ஒரு இளம் ஆன்மா சாகுபடியாளரும் முழுமையான அழிவிலிருந்து தப்ப முடியாது. இருப்பினும் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். என் ஒளிவட்டம் மாறுகிறது. இது தொடக்கநிலை வெறுமை திரும்பும் ஒயிட் ரிட்டர்னிங் நிலை. என்ன? அவன் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறும்போது முன்னேற்றம் அடைகிறான். கணினி அறிவிக்கிறது, வாழ்த்துகள் ஹோஸ்ட். 1000 ஆண்டு பழமையான மதுவை தொடர்ந்து அருந்தியதால் உங்கள் சாகுபடி தொடக்கநிலை வெறுமை திரும்பும் நிலையை அடைந்துள்ளது. எப்படியோ போட்டியின் முதல் பரிசை மதுவிற்கு மாற்றியது நல்லதாகிவிட்டது. ஒரே வாழ்வீச்சில் சேஸ் தனிப்பட்ட முறையில் உருவாக்கிய ஆயுதம் முற்றிலும் அழிகிறது. நான் அந்த முதியவரை எதிர்கொள்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. இப்போது நீங்கள் நன்றாக மகிழ்ந்தீர்கள் அல்லவா? அவன் உடனடியாக பின்வாங்குகிறான். தாவோயிஸ்ட் நண்பரே, இது ஒரு தவறான புரிதல். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இந்த இளம் வீரருக்குள் இருக்கும் சக்தி இந்த முதியவனையும் நடுங்க வைக்கிறது. என் கொலை வெறி மாறாமல் இருக்கிறது. முதியவரே, சாக தயாராகுங்கள். அவன் மற்றொரு பாதுகாப்பை வரவழைக்கிறான். மர்மமான சொர்க்க தீய ஆவி கவசம். என் தாக்குதல் அந்த பழக்கமான தற்காப்பை உடைக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. மீண்டும் அதே தந்திரமா? பழங்கால முறை. அந்த முதியவர் பீதியடைகிறான். இல்லை, சாத்தியமே இல்லை. ஒரு ஜூனியர் எப்படி இந்த முதியவரை தோற்கடிக்க முடியும்? இந்த உடலை முதலில் கைவிட வேண்டும். அவனது குரல் திடீரென மென்மையாகும். இரட்டை மேற்கோள் குறி. தாவோயிஸ்ட் நண்பரே, இது ஒரு தவறான புரிதல் மட்டுமே. இந்த உடல் சிதைந்த நிலையில் நான் இனி எந்த அச்சுறுத்தலும் இல்லை. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். போய் உங்கள் பேத்தியுடன் சேருங்கள். அவனது கதறல் போர்க்களம் முழுவதும் எதிரொலிக்கிறது. மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். இவ்வளவு வலிமை வாய்ந்த நான் இன்று இங்கே அழியப் போகிறேனா? சேஸ் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். ஒரு சாதாரண தொடக்கநிலை வெற்றிடத்து வீரன் என் டிராகன் பேரரசரின் தூணை அழித்து பிரதமரையும் கொன்றுவிட்டானா? இவன் மறுபிறவி எடுத்த பேரரசனா அல்லது ஜேட் டிராகன் நாட்டின் பகைவனா? சேஸ் ஒரு முடிவுக்கு வருகிறான். இன்று அவன் சாக வேண்டும். பிரதமர் கதறுகிறார், என்னை காப்பாற்றுங்கள். மியா ஏளனம் செய்கிறாள். ஒரு மாகாயான பயிற்சியாளர் வெற்றிடத்து வீரன் மீது தாக்குதல் நடத்துகிறாரா? வெறும் 2 நிலைகள் மட்டுமே அதிகம். ஒருவேளை உங்கள் சீடன் விரைவில் மீண்டும் முன்னேறலாம். மாகாயான பயிற்சியாளர் மியாவை சவால் செய்கிறார். வெட்கமற்ற கல்நெஞ்சம் கொண்ட தாவோயிஸ்டே, என்னுடன் மீண்டும் மோதுங்கள். வேறொரு இடத்தில் ஒரு பார்வையாளர் முடிவெடுக்கிறார், இல்லை, பிச்சைக்காரருக்கு உதவ வழி காண வேண்டும். குருவின் வாள் குறி தவறாமல் பாய்கிறது. குருவின் வாள் உண்மையில் கூர்மையானது. அது குறி தவறாது. ஒரு தந்திர தாக்குதல். குருவே, உங்கள் சீடன் உதவிக்கு வருகிறேன். என் வாழ்வீச்சு அந்த மிரட்டலுக்கு பதில் அளிக்கிறது. பெரிய நதி வாள் வானத்திலிருந்து இறங்குகிறது. அனைத்து அழியா வாள்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. எதிரி ஏளனம் செய்கிறான். வெற்றுநிலை பயிற்சியாளன் எங்கள் போரில் தலையிட துணிகிறானா? என்னே ஒரு நகைப்புக்குரிய விஷயம். என் வாள். என்ன நடக்கிறது? ஒற்றை தாக்குதல் வானத்தை பிளக்கும் வாளை உருவாக்குகிறது. இவன் உண்மையிலேயே சாதாரண வீரனா? மற்றொரு நிபுணர் ஒப்புக்கொள்கிறார், இவ்வளவு வாழ்வீச்சை என்னாலும் அடைய முடியாது. எத்தனை தந்திரங்கள்! அவனது போதைப்பாடல் மற்றும் வானம் பிளக்கும் வாள் இதை செய்தது. மியா தாக்குதல் நடத்துகிறாள். கவனம் சிதறி, விலா எலும்புகள் உடைந்து, உறுப்புகள் காயமடைந்தன. உங்கள் ஆட்களை கொண்டு உங்களை அழைத்துச் செல்லுங்கள். மியா தயக்கமின்றி கூட்டணியை துண்டிக்கிறாள். இன்றிலிருந்து ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவிற்கும் ஜேட் டிராகன் நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சேஸ் திரும்பிச் செல்கிறான். இந்த பேரரசர் இன்று கணக்கிட்டதில் தவறு செய்துவிட்டார். மீண்டும் சந்திப்போம். அவனது இறுதி மிரட்டல் வருகிறது. ஹீரோஸ் கல்டிவேஷன் மியா மற்றும் அந்த பயலே, இது முடிந்துவிடவில்லை. மியா என் பங்களிப்பை அங்கீகரிக்கிறாள். ஜாரெட்டின் வாள் இல்லை என்றால் சேஸ் இவ்வளவு காயப்பட்டிருக்க மாட்டான். பிறகு அவள் தனது ஜூனியர் சகோதரனை எதிர்கொள்கிறாள். நீ என்னை உண்மையிலேயே ஏமாற்றிவிட்டாய். நிறுத்து. நீ டான் சுவான் பிரிவின் தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறாயா? அவன் தனது துரோகத்தை நியாயப்படுத்துகிறான். மூத்த சகோதரியே, இங்கே நடந்த அனைத்தும் ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவிற்குத்தான். இதில் என்ன தவறு இருக்கிறது? வேறு ஒரு இடத்தில் அறைந்த பிறகு மூத்த சகோதரிக்கு இதுக்கு நீ வருத்தப்படுவாய் என்று சபதம் செய்கிறேன். அவளது மூத்த சகோதரி அந்த அறை உனக்கு புத்தி புகட்டும் என்று நம்புகிறாள். பிறகு ஒரு இளைய சீடன் நான் மீண்டும் குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். மூத்த சகோதரரே, ஏன் மீண்டும் குடிக்கிறீர்கள்? அவன் என்னை உற்று பார்க்கிறான். ஜாரெட், நீயும் ரிட்டர்னிங் வாய்ட் நிலையில் இருக்கிறாய். இப்போது நான் நிம்மதியாக தனிமையில் செக்லூஷன் செல்லலாம். அந்த சீடன் குருவின் தனிமையை கேட்டு அதிர்ச்சியடைகிறான். அரை மாதத்தில் பிரிவின் மதிப்பீடு தொடங்குகிறது. என் குடிப்பழக்கம் என் பயிற்சியை மறக்கச் செய்துவிட வேண்டாம். மலையிலிருந்து இறங்கி பயிற்சி செய்வது உனக்கு நல்லது மற்றும் பிற சீடர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்று ஒரு பெரியவர் முடிவு செய்கிறார். நான் என் இளைய மாமா மற்றும் கார்டரை வரவேற்று மலைக்கு கீழே சென்று ஒரு அரக்க மிருகத்தை கொல்ல வேண்டும் என்று என் மதிப்பீட்டு பணி குறித்து அறிவிக்கிறேன். பெரியவர் முழு நிபந்தனையையும் கூறுகிறார். உன் நிலைக்கு இணையான ஒன்றை கொன்று அதன் உடலை கொண்டு வா. ஆரம்பகட்ட ரிட்டர்னிங் வைட் மிருகம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. வேறொரு இடத்தில் ஒரு சதிகாரர், சரி, அந்த பொருளை அவனிடம் அனுப்பு என்று உத்தரவிடுகிறார். அவருடைய கூட்டாளி அது ஏற்கனவே அவனிடம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துகிறான். சதிகாரர்கள் தங்கள் வலையை மறுபரிசீலனை செய்கிறார்கள். பிரிவு தலைவரின் அரக்கர்களை ஈர்க்கும் பொடி அந்த பறக்கும் வாளில் தடவப்பட்டுள்ளது. 100 மைல்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அரக்க மிருகமும் அதை நோக்கி ஈர்க்கப்படும். நிச்சயத்திற்காக அவர்கள் உடனடியாக பின்தொடர முடிவு செய்கிறார்கள். ஒருவன் குளிர்ச்சியாக முக்கியமான தருணத்தில் ஜாரெட்டிற்கு ஒரு உதவி கிடைக்கும் என்று சேர்க்கிறான். அவர்கள் என் இக்கட்டான நிலையை எதிர்பார்க்கிறார்கள். பெரும் மேதை ஜாரெட் இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறான் என்று பார்ப்போம். ரிட்டர்னிங் வைட் அரக்க மிருகங்கள் 10,000 மிருகங்கள் காட்டின் ஆழமான பகுதிகளில் வசிக்க வேண்டும். இதற்கிடையில் ஒரு ஜேட் துண்டு என் கவனத்தை ஈர்க்கிறது. இந்த ஜேட் துண்டு பயனுள்ளதாக இருக்கிறது. தவறவிட்டிருக்க வேண்டியது. அரக்கர்களை ஈர்க்கும் பொடி எதிர்பார்த்ததை விட விரைவாக வேலை செய்கிறது. 3 ஒற்றை கொம்பு அரக்க டிராகன்கள் என்னை
சூழ்ந்து கொள்கின்றன. ஒவ்வொன்றும் ஆரம்பகட்ட ரிட்டர்னிங் வாய்ட் வலிமையை கொண்டிருந்தாலும் அவற்றின் உடல் பிந்தைய நிலை பயிற்றுவிப்பாளர்களுக்கு நிகரானது. 3 சுற்றுகள் மட்டுமே கடந்துள்ளன. மறைந்திருந்து கவனிக்கும் சதிகாரன் ஒருவன் கொண்டாடுகிறான். ஜாரெட், நீ இப்போது முடிந்து விட்டாய். அவற்றின் வலிமையான உடல் எனக்கு சிக்கலை தந்தாலும் இந்த போர் எனக்கு உற்சாகத்தை தருகிறது. மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. மறைந்திருக்கும் பார்வையாளர்கள் என் ஒளிவட்டம் உயர்வதை பார்க்கிறார்கள். குடிப்பது அவனை மீண்டும் முன்னேற வைக்கிறது. மற்றொரு முன்னேற்றம். இந்த மனிதன் ஒரு அரக்கன். என் வாள் உயர்கிறது. ஆன்மாக்களை துண்டித்து ஆவிகளை அழிக்கும் வாள் என்னிடம் உள்ளது. ஆன்மா கொல்லும் பாணி ஆன்மாவை அழிக்கும். ஒரே வீச்சில் 3 அரக்க டிராகன்களும் முற்றிலுமாக அழிகின்றன. யாரும் தப்பவில்லை. முடிந்தது. திரும்பிச் சென்று குடிக்க வேண்டிய நேரம். மறைந்திருக்கும் பார்வையாளர் ஒருவன் அந்த நுட்பத்தை அடையாளம் காண்கிறான். அவனுடைய வாள் கலை தெய்வீக ஆன்மாவை தாக்குவதற்கும் அழிப்பதற்கும் உரியது. அரக்க டிராகன்கள் இறந்த பிறகு மறைந்திருக்கும் பார்வையாளர்களை நோக்கி நான் திரும்புகிறேன். வெளியே வாருங்கள், நீங்கள் இரு எலிகளும். விரைவில் நான் திரும்புவதை யாரோ கவனிக்கிறார்கள். ஜாரெட் திரும்பி வந்துவிட்டான். அவன் எப்படி இன்னும் சாகவில்லை? ஒரு சதிகாரன் சபிக்கிறான். கார்டரும் பிரெஸ்டனும் முற்றிலும் நம்பகத்தன்மையற்றவர்கள். இல்லை, இளைய மருமகன் ஜாரெட்டை உடனடியாக சோதிக்க வேண்டும். அவன் நெருங்கி வந்து கேட்கிறான், 10,000 மிருகங்கள் காட்டிலிருந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தாய்? இயல்பாகவே மதிப்பீட்டை முடித்த பிறகு நான் திரும்புகிறேன். அரக்கர்களை இழுக்கும் போடி உண்மையானது. ஆனால் நான் உயிர் பிழைத்தது அவனை குழப்பமடைய செய்கிறது. ஒரு சீடன் பின் தொடர்ந்து வந்து புலம்புகிறான். குருவே, ஏன் இவ்வளவு அவசரம்? குரு கோபப்படுகிறார். நீங்கள் இருவரும் மிக மெதுவாக பறக்கிறீர்கள். சீடன் தெரிவிக்கிறான், ஜாரெட் முதலில் தனது பணியை சமர்ப்பிக்க வேண்டும். அவன் குடிக்க திரும்புகிறான். ஒரு சீடன் என்னை ஏளனம் செய்கிறான். ஜாரெட், உன்னால் என் இளைய மாமாவை தோற்கடிக்க முடியாது. இந்த மதிப்பீட்டில் உனது நிலைக்கு குறையாத ஒரு அரக்க மிருகத்தை கொன்றால் மட்டுமே நீ தேர்ச்சி பெறுவாய். ஒரு பெரியவர் என்னை வற்புறுத்துகிறார். இளைய சகோதரனே, நீயும் ரிட்டர்னிங் வாய்ட் நிலையில் இருக்கிறாய். எனவே உனது வேட்டை உனது நிலைக்கு இணையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக. மற்றொரு பெரியவர் தனது சீடனிடம் திரும்புகிறார். உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருப்பதால் ஜாரெட் தோல்வியடைந்திருக்க வேண்டும். பிரிவு விதிகளின்படி தண்டனையை கூறுங்கள். பொறி வெளிப்படையாகிறது. தோல்வியடைந்தவன் வாள் கல்லறையை 100 ஆண்டுகள் காக்க வேண்டும் மற்றும் தனது சொந்த பயிற்சி கலையால் வாளை வளர்க்க வேண்டும். பெரியவர் ஏளனம் செய்கிறார். 100 ஆண்டுகள் பயிற்சி செய்ய முடியாத எவராலும் என் சீடனுக்கு சவால் விட முடியாது. இந்த மிரட்டலால் எந்த மாற்றமும் இல்லை. புரிந்தது. எதிர்த்தரப்பு பெரியவர் கையை நீட்டுகிறார். அப்படியானால் உன் வேட்டையை அனைவரும் பார்க்கட்டும். சடலம் தோன்றுகிறது. ஆரம்பகால ரிட்டர்னிங் வாய்ட் நிலை ஒற்றை கொம்பு அரக்க டிராகன். ஒரு சீடன் வியக்கிறான். குருவே, நீங்கள் அபாரமானவர். பிரெஸ்டனை நம்பிய பிறகு பெரியவர் பொதுவெளியில் அவமானமடைகிறார். ஆனால் ஒரு கூட்டாளி குறுக்கிடுகிறார். குருவே, கவலைப்படாதீர்கள். ஜாரெட் இன்னும் மதிப்பீட்டில் தோல்வியடைந்தான். அவன் தனது சாக்கை முன்வைக்கிறான். இந்த மிருகம் ஆரம்பகால ரிட்டர்னிங் வாய்ட். ஆனால் ஜாரெட் நடுத்தர ரிட்டர்னிங் வாய்ட் நிலையை அடைந்ததை இந்த சீடன் பார்த்தான். எனவே ஜாரெட்டின் மதிப்பீடு முழுமையானதாக கருதப்பட முடியாது. குவின் துப்புகிறாள். நீங்கள் எல்லாம் மிகவும் அருவருப்பானவர்கள். அவள் உண்மையை சுட்டிக்காட்டுகிறாள். இதன் பயிற்சி ஆரம்பகால ரிட்டர்னிங் வாய்ட். ஆனால் இதன் உடல் கடைசி கட்ட நிலைக்கு இணையானது. இதை தோல்வி என்று சொல்வது நீங்கள் பச்சையாக பொய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். எதிர்த்தரப்பு பெரியவர் நினைக்கிறார். இந்த அரக்க டிராகனை எதிர்க்கவே இந்த பெரியவர் போராடுகிறார். இவனோ இதை தனியாக கொன்றிருக்கிறான். இது அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்துகிறது. அவன் பணிய மறுக்கிறான். அதனால் என்ன? ஆரம்பகால ரிட்டர்னிங் வாய்ட் என்பது ஆரம்பகால ரிட்டர்னிங் வாய்ட் தான். யாரும் செயல்படும் முன்பே நான் நகர்கிறேன். ஒருவன் மூச்சு வாங்குகிறான். அவனது வேகம் கண்ணுக்கே தெரியவில்லை. ஒற்றை கொம்பு அரக்க டிராகனின் மரணத்தை நியாயந்தீர்க்க என் குருவை கொண்டு வாருங்கள். இது மதிப்பீட்டை முடித்ததாக கருதப்படுமா? பெரியவர் ஒரு உண்மையை உணர்ந்து தயங்குகிறார். ஜாரெட்டின் வலிமை பெரும்பாலும் அவரை விட அதிகமாக இருக்கலாம். எனது பைத்தியக்காரத்தனத்தால் இதில் தலையிடுவது என்னை அவனை பொதுவெளியில் தாக்க தூண்டக்கூடும். கவனம் கார்டரின் பக்கம் திரும்புகிறது. அவர் ஒப்புக்கொள்கிறார். ஜூனியர் மாமா, உங்கள் மதிப்பீடு மிகச் சிறப்பாக முடிக்கப்பட்டது. சரி, அது முடிந்தது. ஆனால் கார்ட்டர், என்னை கொல்ல எண்ணற்ற அசுர மிருகங்களை ஈர்க்க எனது பறக்கும் வாளில் அசுரர்களை ஈர்க்கும் பொடியை பூசியுள்ளாய். கார்ட்டர் பின்வாங்கி, அது அவதூறு. அப்படி ஒன்றும் இல்லை. அவன் மறுப்பது எதையும் மாற்றாது. உன் நிலைமை என்னவென்று உனக்கு தெளிவாக புரியவில்லை. கூட்டத்திற்கு முன்னால் என் கைகளால் கார்ட்டர் இறந்து விழுகிறான். யாரோ கத்துகிறார்கள். நீ கார்ட்டரை பகிரங்கமாக கொன்றுவிட்டாய். அவன் என்னை கொல்ல முயல்கிறான். அதனால் அவனை கொல்வது அதிகமல்ல. பிரிவின் மூத்தவர் ஒருவர் கார்ட்டரின் உடலை பார்க்கிறார். கார்ட்டர் தனது ஜூனியர் மாமாவிற்கு தீங்கு விளைவிக்க நினைக்கிறான் என்று ஜாரெட் சொல்வது சரியாக இருக்குமோ? கூடியிருந்தவர்கள் மீது என் பார்வை படுகிறது. வேறு ஏதும் சொல்ல வேண்டுமா? யாரும் பதில் சொல்லவில்லை. நல்லது. மற்றொரு சீடர் எதிர்க்கிறார். பொல்லாத குருவே, இதை உண்மையிலேயே இத்துடன் விட போகிறீர்களா? வேறு எங்கோ சதி செய்பவர் பெருமூச்சு விடுகிறார். அவன் தனது சக்தியை நிலைநிறுத்திவிட்டான். அவனது பாதுகாவலர் அவனை பாதுகாக்கிறார். ஜூனியர் சீடர் வருந்துகிறார். 10,000 மிருகங்களின் காட்டிற்கு நேரில் சென்றிருப்பது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். குருவே, நமது பிரிவால் இதை செய்ய முடியாவிட்டால் வெளியாட்களின் கத்தியை பயன்படுத்துவோம். சேஸை தேடுவோம். முந்தைய விஷயத்தை சேஸ் ஒருபோதும் விடமாட்டான். அவர்களது திட்டம் இப்போது சேஸுடன் ஒத்துழைப்பதை பொறுத்தது. ஆனால் ஒரு அதிர்ச்சியான அலறல் சத்தம் கேட்கிறது. அரண்மனையில் பேரரசர் தனது பார்வையாளர்களை எதிர்கொள்கிறார். ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவைச் சேர்ந்தவர்கள் அரியணை முன்வர எப்படி துணிந்தீர்கள்? ஒரு பார்வையாளர் விளக்குகிறார். மன்னிக்கவும், நாங்கள் ஜாரெட் விஷயத்தை பற்றி வந்துள்ளோம். பேரரசர் அழுத்துகிறார். அவனுக்காக பரிந்து பேச வந்தீர்களா? பார்வையாளர் என் மீது குற்றம் சாட்டுகிறார். மன்னிக்கவும், ஜாரெட் தாங்க முடியாத அளவுக்கு அகங்காரம் கொண்டவன். ஜாரெட் குவெனுக்கு வெகுமதி அளித்துவிட்டு ஜேட் டிராகன் அரச குடும்பம் என் கவனத்திற்கு தகுதியற்றது என்று கூறியதாக பார்வையாளர் கூறுகிறார். பேரரசர் கோபத்துடன் எழுந்து கேட்கிறார். உங்கள் பிரிவு ஜேட் டிராகனை அவமதிப்பதன் மூலம் அழிவை தேடுகிறதா? பார்வையாளர் அவசரமாக பதிலளிக்கிறார். மன்னிக்கவும், இது ஒரு தவறான புரிதல். பார்வையாளர் தங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் உங்கள் மாண்புமிகுமையுடன் இணைந்து செயல்பட வந்திருக்கிறோம். பேரரசர் கேட்கிறார், எதற்காக? அவர்களது பதில் உடனடியானது. ஜாரெட் மற்றும் அவனது குரு மியாவை ஒழித்து எங்கள் பிரிவில் அமைதியை நிலைநாட்டுங்கள். பேரரசர் தடையை எடை போடுகிறார். மியா இங்கே இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பது சாத்தியமில்லை. பார்வையாளர்கள் அவருக்கு உறுதியளிக்கிறார்கள். மாண்புமிகுவே, நீங்கள் இருவரும் கவலைப்பட தேவையில்லை. ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டன. குவென்னின் மரணச் செய்தி உயர்ந்த கல்டிவேஷன் பிரிவை எட்டியுள்ளது. அதன் முதன்மை மேதை குளோ, குவென்னின் நெருங்கிய தோழி. அந்த பெண்ணின் சுபாவத்திற்கு அவள் குவென்னின் மரணத்தை தண்டனை இல்லாமல் விடமாட்டாள். உயர்ந்த கல்டிவேஷன் பிரிவின் முதன்மை மேதை செயல்பட்டதும் ஜாரெட் நிச்சயம் இறந்து விடுவான். மியா தற்போது தனிமையில் இருக்கிறார். என்ன நடக்கிறது என்று அவளுக்கு தெரிந்ததும் அவளால் ஆட்சேபிக்க முடியாது. பேரரசர் சிரிக்கிறார். சரியான நேரம் வரும்போது குளோயிமுன் குவென்னின் கதையை மிகைப்படுத்திச் சொல். அவள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாள். வந்தவர்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன்பின் எல்லாம் உங்கள் மகாராஜாவின் திட்டப்படியே நடக்கும்.
பேரரசர் ரகசியமாக ஏளனம் செய்கிறார். அந்த 2 முட்டாள்களும் இன்னும் அரியணையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அவரது உண்மையான திட்டம் வடிவம் பெறுகிறது. அந்த முட்டாள்கள் மியாவை அரியணையிலிருந்து அகற்றுவார்கள். பிறகு ஒட்டுமொத்த ஹீரோஸ் கல்டிவேஷன் பிரிவும் ஜேட் டிராகனின் கைகளில் விழும். விரைவில் சுப்பீரியர் கல்டிவேஷன் பிரிவு வந்தடைகிறது. ஒரு பழிவாங்கும் குரல் ஒலிக்கிறது. குவீன், உன் பழிவாங்கலுக்காக காத்திரு. உடனடியாக ஒரு அறிவிப்பு பரவுகிறது. சுப்பீரியர் கல்டிவேஷன் பிரிவின் முதன்மையான திறமையாளர்கள் வந்துவிட்டனர். வழங்குபவர்கள் அழைக்கிறார்கள். வாருங்கள் முதன்மையான திறமையாளர்களே, வாருங்கள். குலோயி ஹென்ரியை பார்க்கிறாள். ஹென்றி, இந்த வருகை ஏன் நிகழ்கிறது என்று உனக்கு தெரியுமா? ஹென்றி ஏகாதிபத்திய அறிக்கையை குறிப்பிடுகிறார். சேசின் செய்தியில் குவீன் கொல்லப்பட்டதாக மட்டுமே உள்ளது. குலோயி உடனடியாக கேட்கிறாள், அவள் எப்படி இறந்து போனாள்? ஹென்றி பெருமூச்சு விடுகிறார். தேவதையே, இந்த துயரம் எங்கள் பிரிவின் தளர்வான கட்டுப்பாட்டினால் வந்தது. அவர் கவனமாக தொடர்கிறார். தேவதையே, குவீன் கிட்டத்தட்ட என் இளைய சகோதரியாக இருந்தவள். ஆனால் உண்மையை சொல்வது கடினம். குலோயி பொறுமையை இழக்கிறாள். என்ன? சீக்கிரம் சொல். இறுதியாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஜாரெட் குவீனின் அழகில் மயங்கி அவளிடம் முறையற்ற செயல்களில் ஈடுபடுகிறான். குலோயி கோபமடைகிறார். என்ன? பார்வையாளர்கள் வியப்படைகிறார்கள். சுப்பீரியர் கல்டிவேஷன் பிரிவின் முதன்மையான திறமையாளர் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர். யாரோ ஒருவர் உறுதியாக முன்முடிக்கிறார். ஜாரெட் இந்த முறை தப்பிக்க மாட்டான். ஹென்றி தொடர்கிறார். குவீன் அவனை எதிர்த்து உயிர் தியாகம் செய்கிறாள். அந்த மிருகம் அவளை வாயடைக்க கோபத்தில் கொன்றுவிடுகிறது. தேவதையே, இதை ஞானத்துடன் தீர்ப்பளியுங்கள். நாங்கள் அவனை பிடித்து குவீனுக்கு பழிவாங்க முயல்கிறோம். ஆனால் அவனது குரு மியா அவனை பாதுகாக்கிறாள். அவளுக்கு எதிராக நாங்கள் முற்றிலும் சத்தியற்றவர்களாக இருக்கிறோம். குலோயி என்னை கண்டிக்கிறாள். அத்தகைய மிருகம் அனைவரின் கைகளாலும் சாகவே தகுதியானது. ஒரு பிரிவு மூத்தவர் அவளுக்கு உறுதியளிக்கிறார். அவனது குரு மியாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குலோயி தனது உறுதியை தெளிவுபடுத்துகிறாள். மியா இதை தடுத்து துணிந்தால் குலோயி தலையிடுவாள். ஜாரெட் இந்த முறை உயிர் பிழைக்க மாட்டான். அந்த மிருகம் இப்போது எங்கே இருக்கிறது? என்னை அவனிடம் அழைத்துச் செல்லுங்கள். குலோயி உத்தரவிடுகிறார். மறுபுறம் அந்த கும்பல் என்னை கண்டுபிடிக்கும் வரை அமைதியாக இருக்கும் அந்த அரியணை நான் அனுபவிக்கிறேன். அவரது வழிகாட்டி உடனடியாக சுட்டிக்காட்டுகிறான். தேவதையே, இதோ பாருங்கள். இவன் தான் இளைய சீடர் பெண்ணை கொன்ற கொலையாளி. இவன் ஒரு முழுமையான குடிகாரன். கல்டிவேஷன் செய்ய மறுத்துவிட்டு மீண்டும் குடிக்கிறான். அவனும் அன்றைய தினம் குடித்திருந்தான். அவனது போதை பெண்ணை கொள்ள அவனுக்கு வழிவகுத்தது. குற்றம் சாட்டியவர் மூத்தவரை நோக்கி திரும்புகிறார். இவனை போன்ற ஒரு ஆளுக்கு நம் பிரிவில் தங்கி கல்டிவேஷன் செய்ய தகுதியானவனா? மூத்தவர் என்னை கண்டிக்கிறார். இந்த சிறுவனின் குணம் முன்னரே தெரிந்திருந்தால் ஒரே அறை போதுமானது அவனை கொல்ல. குரோ பழிவாங்க முன்னேறி வருகிறாள். குவென், உன் மரணத்திற்கு இன்று பழி தீர்க்கப்படும். மற்றொரு தாக்குதலுக்கு பின்னால் குவென் இருப்பதை காண்கிறேன். பலமான தொடர்புகள் இருந்தும் ஏன் அவள் இன்னும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாள்? துணையாக வந்தவர் குரோவை தடுக்கிறார். குரோ, அமைதியாக இரு. இந்த குப்பையை ஏன் நீயே கையாளுகிறாய்? பிறகு அவன் என்னை அதட்டுகிறான். அற்பனே, இங்க வா, முட்டிட்டு சாகப்போ. யாரோ என் வலிமையை கவனிக்கிறார்கள். இந்த சிறுவன் ஏற்கனவே இடைநிலை ரிட்டர்னிங் டு ஒயிட் நிலையை அடைந்து விட்டான். குரோ இதை கையாள வேண்டுமா? சவால் விடுபவன் ஆக்ரோஷப்படுகிறான். இவனும் அதே இடைநிலை ரிட்டர்னிங் டு ஒயிட் நிலையில் தான் இருக்கிறான். இவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கிறாயா? ஆனாலும் ஒருவர் கவனிக்கிறார். அவன் ஒரு கீழ்நிலை பிரிவைச் சேர்ந்தவன். ஆனால் அவனது முறைகள் வியக்கத்தக்கவை. மற்றொரு சீடன் என்னை மதிக்கவில்லை. இந்த சிறுவனை உயர்நிலை பிரிவு மேதைகளுடன் ஒப்பிட முடியாது. பிரிவைச் சேர்ந்த ஒருவர் தூண்டுகிறார். மூத்த சகோதரர்களே, கீழ்நிலை பிரிவின் இந்த குப்பையை விரைவாக கொள்ளுங்கள். சவால் விடுபவன் மீண்டும் கத்துகிறான். இங்கே வா, உனக்கு காது கேட்காதா? நான் என் கண்களை திறக்கிறேன். என் தூக்கத்தை கெடுக்க இந்த தேவனாய் எங்கிருந்து வந்தது? சவால் விடுபவன் உருமுகிறான். மரணம் நெருங்கும் போதும் நீ கத்த துணிகிறாயா? நான் அவர்களை பார்க்கிறேன். உயர்நிலை பிரிவு மேதைகளாலும் கூட சரி, எது தவறு எது என்று பிரிக்க முடியவில்லை. ஒரு சீடன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எங்கள் பிரிவு தலைவர் ஒரு சீடனை பழிவாங்க போகிறார். அவனது மூத்தவர் இடையில் குறுக்கிடுகிறார். ஏன் வார்த்தைகளை வீணாக்க வேண்டும்? அவன் கை கால்களை உடைத்து குருவிடம் ஒப்படையுங்கள். போதும், நான் கேட்டது. எல்லாரும் பேசி முடித்துவிட்டால் ஒன்றாக வாருங்கள். நேரம் குறைவாக உள்ளது. ஒரு சவால் விடுபவன் சீறுகிறான். திமிர் பிடித்தவனே, இவன் ஒருவனை உன்னை கையாள முடியும். அவன் தாக்குகிறான். ஆனால் ஒரே அடியில் முடிவிடுகிறான். பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் பின்வாங்குகிறார்கள். என்ன? ஒரே அடியில் அவனை தோற்கடித்து விட்டானா? போட்டியில் உயர்நிலை பயிற்சி பிரிவு முதலிடம் பிடித்ததில் ஆச்சரியமில்லை. அவர்களது சீடர்கள் உண்மையிலேயே வலிமை மிக்கவர்கள். துணை நின்றவன் வீழ்ந்தவனை பார்த்து ஏளனம் செய்கிறான். தம்பி, இந்த மூத்தவர் உனக்கு வாய்ப்பளித்தும் நீ பயனற்று போய்விட்டாயே. குரோ முன்னால் நான் ஜம்பம் அடிக்கிறேன் போலிருக்கிறது. மோதல் தொடரும் போது அந்த எண்ணம் என் மனதில் ஓடுகிறது. தாக்குதல் என்னை காயப்படுத்த தவறியதும் அவன் தனது தவறை உணர்கிறான். ஓ, உனக்கு காயம் ஏற்படவில்லையா? ஒரு தற்காப்பு மாயப்பொருள் உன்னை காக்கிறது. எதிர்ப்பு கிளம்புகிறது. பெரியவரே, உங்கள் சீடருக்கு போட்டியின் முதல் பரிசை வழங்குவது விதிகளுக்கு எதிரானது. நான் அந்த புகாரை நிராகரிக்கிறேன். அந்த சிறுவன் பரிசை விரும்பவில்லை. இந்த அழியாத கலைப்பொருளை பயன்படுத்தவும் முயல்கிறான். நான் ஒரு தேவ கலைப்பொருளுக்காக மிகச்சிறந்த மதுவையை பரிமாற தயார். என்ன ஒரு வேடிக்கை! அந்த பாதுகாப்பு பொருள் எனக்கு வெறுப்பை மட்டுமே தருகிறது. குப்பை ஒன்று தன்னை தேவ கலைப்பொருள் என்று அழைக்க துணிகிறதா? இந்த ஜென்ஷின் கவசம் மிகவும் சத்தம் போடுகிறது. முற்றிலும் குப்பை. எனது ஒற்றை விரல் கென்ஷின் கவசத்தை உடைக்கிறது. விண்ணுலக ஆற்றல் மதுவிற்கு இணையானது என்பதை நிரூபிக்கிறது. ஒரு விரோதமான குரல் மகிழ்ச்சி அடைகிறது. துரதிர்ஷ்டவசமாக நீ குளியாவை அவமதித்து விட்டாய். உன்னை இப்போது யாராலும் காப்பாற்ற முடியாது. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உண்மையான குற்றவாளி இறுதியாக தன் வேலையை காட்டுகிறான். குற்றவாளி கொடூரமாக மாறுகிறான். மிருகமே, போய் குவெனுடன் புதையுண்டு போ. நான் அசையாமல் இருக்கிறேன். நான் எப்படி விளக்கினாலும் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். நியாயம் பலனளிக்காததால் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். அப்படியானால் முதலில் உன்னை அடிபணிய வைக்கிறேன். எனது சவாலுக்கு ஒரு ஏளனமான முன்னல் பதிலாக வருகிறது. எங்கள் மோதல் வலிமையில் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறது. சிறந்த மேதையாக எதிர்பார்ப்பது போலவே பிரஸ்டன் போன்ற குப்பையை விட நீ மேலானவன். அந்த குரல் எனக்குள் ஒலிக்கிறது. வாழ்த்துகள் விருந்தினரே. நீ 1000 ஆண்டுகள் பழமையான மதுவை 100 ஜாடிகள் குடித்து உன் எல்லையை உடைத்து கால வாழ்நுட்பத்தை புரிந்து கொண்டாய். நான் தொடர்ந்து குடிப்பது பார்வையாளர்களை குழப்புகிறது. அவன் விதியை ஒப்புக்கொள்கிறானா? அவன் எதிர்ப்பதை நிறுத்திவிட்டானா? நேரம் என் வாழ்நுட்பத்திற்குள் நுழைகிறது. இது என் எதிரியிடம் ஆர்வத்தை தூண்டுகிறது. கால வாழ்நுட்பமா? சுவாரஸ்யம். நுட்பம் செயல்படுகிறது. குழப்பம் தொடர்கிறது. இது என்ன? என் எதிரியின் அவநம்பிக்கை எதையும் மாற்றவில்லை. இது எப்படி சாத்தியம்? முடிவு மறுக்க முடியாதது. நீ தோற்றுவிட்டாய். இப்போதாவது என் விளக்கத்தை சரியாக கேட்க முடியுமா? என் எதிரி பணிய மறுக்கிறார். குவெனை அடிபணிய வைத்தது போல என்னையும் உன்னை நம்ப வைக்க நினைக்கிறாயா சிறுவனே? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னை போன்ற குடிகாரனை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? அதற்குள் யாரோ ஒருவர் நில்லு என்று கத்துகிறார். புதிதாக வந்தவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அவனை கொள்வதால் வரும் விளைவுகளை உன்னால் தாங்க முடியாது. குற்றச்சாட்டு மேலும் தீவிரமடைகிறது. நீ எங்கள் அனைவரையும் கொள்வது நல்லது. இல்லையெனில் உன் நிறுத்தமான செயல் வெளிச்சத்திற்கு வரும். இந்த பெண் மிகவும் பிடிவாதமானவள். மேற்கொண்டு விளக்குவதில் அர்த்தமில்லை. நான் எனது புதிய நுட்பமான காலமாற்றத்தை பயன்படுத்துகிறேன். மற்றொரு அவநம்பிக்கையான அலறல் அந்த இடத்தை அதிர வைக்கிறது. நில்லு. காலமாற்றத்திற்குள் அவளது பயந்த எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. இதுதான் மரணமா? கூட்டம் பீதியில் உரைகிறது. நில்லு. நீ குலோயாவை கொன்றால் உயர் பயிற்சி பிரிவு உன்னை தப்பிக்க விடாது. மேலும் குரல்கள் உடனடி வன்முறையை கோருகின்றன. தாக்குங்கள், அவனை கொல்லுங்கள். மற்றொரு மிரட்டல் தொடர்கிறது. பயிற்சி பிரிவின் தூதர் நிச்சயமாக உன்னை அங்கேயே கொன்று விடுவார். நுட்பம் அதன் வேலையை முடிக்கிறது. அது சரியாக இருக்க வேண்டும். அன்று என்ன நடந்தது என்பதை குலோயா இப்போது புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவள் இன்னும் என்னை நம்ப மறுத்தால் இரக்கமற்ற தன்மையே என் கடைசி தேர்வாகும். யாரோ ஒருவர் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். நல்ல வேளை, இந்த நபர் முக்கியமான நேரத்தில் தைரியத்தை இழந்து விட்டார். ஒரு பெரியவர் என்னிடம் சீறுகிறார். ஜாரெட், உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ உண்மையிலேயே குலோயாவை கொல்ல முயற்சி செய்தாய். அந்த குற்றச்சாட்டு என் ஏளனத்தை பெறுகிறது. முதியவரே, நான் அவளை கொல்வதை நீ எங்கே பார்த்தாய்? முதியவர் குலோயின் அசையாத நிலையை சுட்டிக்காட்டுகிறார். பிறகு ஏன் குலோய் இன்னும் நகரவில்லை? நீ ஏதோ வஞ்சகமான முறையை பயன்படுத்தி இருக்க வேண்டும். பெரியவரே, இந்த பையன் கொடியவன். குற்றச்சாட்டுகள் தொடர்கின்றன. நமது பிரிவு அவனை ஒருபோதும் பாதுகாக்காது. மற்ற சாகுபடி பிரிவினரை அவனை கவனித்துக் கொள்ள சொல்லுங்கள். மற்றொரு மூத்தவர் அந்த கூற்றை மறுக்கிறார். இல்லை, அவன் தெளிவாக தன் வாளை உரையிடுகிறான். அவளிடம் நீ ஏதாவது தந்திரம் செய்தாயா? ஒரு விசாரணை அனைத்தையும் வெளிப்படுத்தும். குலோய் இன்னும் உயிரோடு இருப்பதை விசாரணை உறுதி செய்கிறது. அவள் உயிர் உள்ளது. ஆனால் அவள் ஏதோ ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறாள். சிறுவனே, நீ என்ன செய்கிறாய்? இந்த கேள்விக்கு ஒரு எளிய பதில் உள்ளது. நான் அவளை உண்மையை உணர வைக்கிறேன். எனது நுட்பத்தின் மீது நான் அனைத்தையும் பந்தயம் கட்டுகிறேன். பெரியவரே, கவலைப்படாதீர்கள். குலோய் நலமாகி விரைவில் விழித்துக் கொள்வாள். அவள் விழித்தவில்லை என்றால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மூத்தவருக்கு அந்த சாத்தியக்கூறு இறுதியாக தோன்றுகிறது. அந்த பையன் உண்மையில் காலத்தை கட்டுப்படுத்தி குலோயை அதற்குள் நுழைய விட முடியுமா? குலோயின் ஆன்மா சிக்கியுள்ளதால் மூத்தவர் ஒரு முடிவை எடுக்கிறார். இப்போதைக்கு நாம் அவனை மட்டுமே நம்ப முடியும். எச்சரிக்கை இன்னும் கடுமையாகவே உள்ளது. குலோய் பத்திரமாக இருப்பாள் என்று பிரார்த்தனை செய். இல்லையெனில் நீ மன்னிக்கப்பட மாட்டாய். குற்றம் சாட்டுபவர் மீண்டும் வற்புறுத்துகிறார். பெரியவரே, இந்த பையனால் ஏமாந்து விடாதீர்கள். ஒரு புதிய பரிந்துரை வருகிறது. பெரியவரே, குலோயை எழுப்ப ஆன்மாவை தேடும் நுட்பத்தை பயன்படுத்தலாமே. இந்த ஆலோசனை உடனடி கோபத்தை தூண்டுகிறது. என்ன, இதை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? பதற்றமான மறுப்பு வருகிறது. ஒருபோதும் இல்லை. பெரியவரே, தயவு செய்து அமைதியாக இருங்கள். மூத்தவர் முனகுகிறார். இன்னும் கொஞ்சம் காத்திருங்கள். அப்போதும் அவள் விழித்தவில்லை என்றால் இது வேறு விதமாக முடியும். இறுதியாக ஆன்மாவை தேடுபவரின் ஆற்றல் அந்த இடத்தை அடைகிறது. அரச நீதிமன்றத்தைச் சேர்ந்த ஒருவர் வருகிறார். குலோய், நீ பயந்து விட்டாய். ஜேட் டிராகன் ராஜ்யத்தின் வீரர்கள் உனக்கு உதவ வந்துள்ளனர். குழப்பமான குரல் ஒன்று வெளிப்படுகிறது. ஏன் குலோய் அப்போது அவனை கொல்லவில்லை? கூடியிருந்த பிரிவினர் முன் பேரரசர் என்னை சுட்டிக்காட்டுகிறார். ஜாரெட், நீ ஜேட் டிராகன் ராஜ்யத்தின் பிரதமரையும் அவர் பேத்தியையும் கொன்றாய். உன் குற்றம் மரணத்திற்குரியது. உன் வளர்ப்பு மகனை உடனடியாக ஒப்படை. இல்லையெனில் இன்று உன் பிரிவு அழிந்துவிடும். சேசின் நடிப்பு மிகவும் உண்மையாக இருப்பதால் எனக்கே பயமாக இருக்கிறது. அவர் சொல்வதை கேட்டாயா? நீயாகவே இந்த மாபெரும் பேரழிவை உனக்கு வரவழைத்துக் கொண்டாய். முழு சிங் சுவான் பிரிவும் உன்னுடன் புதைக்கப்பட வேண்டுமா? பிரிவின் நலனுக்காக பேரரசருடன் சென்று மரணத்தை எதிர்கொள். நான் ஏளனமாக சிரிக்கிறேன். நீங்கள் இருவரும் சாகுபடி செய்து முட்டாளாகிவிட்டீர்கள். உங்களுக்கு மரணம் தான் வேண்டும் என்றால் நான் அதை இப்பொழுதே அளிக்கிறேன். பிரிவு தலைவர் வணங்குகிறார். மன்னரே, இந்த
இந்த பையன் பல தீமைகளை செய்துள்ளான். அவனை தூக்கிலிட பிரிவு விரும்புகிறது, ஆனால் அவனது வலிமை மிகப்பெரியது. உயர்ந்த பிரிவைச் சேர்ந்த தேவதைகளும் அவனது தீய செயல்களுக்கு பலியாகிறார்கள். இப்போது சிங்குவான் பிரிவில் அவனை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. மன்னரே, தயவு செய்து தலையிட்டு சிங்குவான் பிரிவை இந்த ஆபத்திலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றுங்கள். சேஸ் சத்தமாக சிரிக்கிறான். சிங்குவான் பிரிவின் தலைவருக்கு ஏற்றபடி நீங்கள் உண்மையாகவே நீதியானவர். நீங்களே தற்கொலை செய்து கொள்கிறீர்களா அல்லது இந்த பேரரசர் உங்களை கொல்ல வேண்டுமா? என் கை என் வாள் மீது படுகிறது. என்னை விட உயர்ந்த நிலையில் உள்ளவரை ஒரே அடியில் கொல்ல முடியுமா என்று சோதிக்க வாய்ப்பு தருகிறேன். பொறுங்கள் பெரியவரே. சேஸ் அந்த தாக்குதலை தடுக்கிறான். இந்த சிறுவன் அரச சபையின் அதிகாரியை கொன்றுவிட்டான். பெரியவரின் பார்வை கடினமாகிறது. மன்னரே, நீங்கள் அவனை காப்பாற்ற நினைக்கிறீர்களா? குளோயின் ஆன்மா இன்னும் சிக்கியுள்ளது. பெரியவர் அந்த மந்திரத்தை அவன் நீக்குவதற்காக காத்திருக்கிறார். ஒருவர் எச்சரிக்கிறார். தெய்வீக ஆழமான பிரிவை அவமதித்ததற்காக இன்று நீங்கள் சாகத்தான் வேண்டும். பெரியவர் மனது மாறுகிறார். நீங்கள் இங்கே இருப்பதால் இந்த முதியவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். சேஸ் தயக்கத்துடன் தனது தாக்குதலை திரும்ப பெறுகிறான். ஆனால் என்னை கொல்லும் நோக்கம் இன்னும் மாறவில்லை. அப்படியானால் நீ இன்னும் சிறிது காலம் உயிர் வாழ்வாய். இன்று உன் மரணம் மட்டுமே முக்கியம். யார் உன்னை கொன்றாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பெரியவருக்கு பொறுமை குறைகிறது. சிறுவனை அவள் விரைவில் விழித்துக் கொள்வாள் என்று நீ வாக்களிக்கவில்லையா? ஏன் இந்த அவசரம்? அவள் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டாள். எனது அமைதியான பதில் சேசின் பொறுமையின்மையை மேலும் அதிகரிக்கிறது. அவனிடமிருந்து ஒரு பொறுமையற்ற உணர்வு வருகிறது. பெரியவரே, அவன் நேரத்தை வீணடிக்கிறான். மற்றொரு பயிற்றுவிப்பாளர் முன்னே வருகிறார். பெரியவரே, இந்த பயிற்றுவிப்பாளரை உங்களுக்காக ஆன்மாவை தேட விடுங்கள். இந்த முதியவர் அதை சுயமாகவே செய்வார். அமர பிரிவில் எவராலும் உன் மந்திரத்தை உடைக்க முடியாது என்று இல்லை. பெரியவர் ஒரு மூத்தவரை அழைக்கிறார். கவனம் குளோய் பக்கம் திரும்புகிறது. குளோய், உன் உடலில் ஏதேனும் பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மூத்தவர் அதிர்ச்சியில் பின்வாங்குகிறார். அது சாத்தியமில்லை. குளோய் உண்மையாகவே நலமாக இருக்கிறார். ஆனால் அவள் எங்களை அருவருப்புடன் பார்க்கிறார். அவர்களது நம்பிக்கை தகர்கிறது. குளோய் அஞ்சாம் என்பதால் சேஸ் மீண்டும் என் மீது கவனம் செலுத்துகிறான். இப்போது நாம் கணக்கை முடிப்போம். பேரரசர் ஒவ்வொரு ஜாடியையும் காலி செய்கிறார். மது அனைத்தும் ஒரே நேரத்தில் உள்ளே செல்கிறது. இந்த பேரரசர் உன்னிடம் தோற்க மறுக்கிறார். வா, சாவிற்கு தயாராக. இந்த தாக்குதலை நீ எப்படி தவிர்க்கிறாய் என்று காட்டு. ஜாரெட், நான் என் வாளை உயர்த்துகிறேன். இன்று இறுதியாக உண்மையான டிராகனின் மகனுடன் விளையாடுகிறேன். திடீரென்று குளோய் என் முன்னால் வந்திருக்கிறார். நான் இங்கே இருக்கும்போது யாராலும் அவனை தொட முடியாது. சேஸ் தனது தாக்குதலை நிறுத்துகிறான். குளோய், இதற்கு என்ன அர்த்தம்? மன்னரே, உண்மை இப்போது எனக்கு தெளிவாக புரிகிறது. உங்களை முன்பு தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். குளோயின் வார்த்தைகளில் எந்த தடுமாற்றமும் இல்லை. எல்லாம் குவெனுடன் தொடங்குகிறது. அவள் அவனை சிக்க வைக்கிறாள். அதற்கு பதிலாக அவன் அவளை கொள்கிறான். இம்பீரியல் ராஜ்யத்தின் பிரதம மந்திரியை பொறுத்தவரை தனது பேத்தியை பழிவாங்க நினைத்ததை அவர் இந்த நிலைக்கு ஆளாக காரணம். எனவே இந்த மனிதர் முற்றிலும் குற்றமற்றவர். சேசின் மறுப்பு உடனடியாக வெடிக்கிறது. முற்றிலும் அபத்தம். குளோய், இந்த சிறுவனின் மாயைகள் உன்னை ஏமாற்றி இருக்க வேண்டும். பிரிவு தலைவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார். நிச்சயமாக அவன் ஒரு குடிகாரன். அவன் வார்த்தைகளை நம்ப முடியாது. காலத்தை மாற்றும் நுட்பத்தை உணர்ந்த அந்த முதியவர் என்னை மறுமதிப்பீடு செய்கிறார். முதலில் அந்த சிறுவன் தற்பெருமை பேசுவதாக தோன்றியது. ஆனால் இப்போது உண்மை புரிகிறது. சேசும் ஹென்ரியும் அவனது திறமையை சோதிக்கவே அவனை இழக்க வைக்கிறார்கள். அத்தகைய சீடரை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். முட்டாள்கள். குவெனின் வழக்கில் வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் இவன் குற்றமற்றவன். அவன் தற்போதைய பிரதம மந்திரியை கொன்றுவிட்டான். அது மறுக்க முடியாத உண்மை. அவன் ஒரு அரசு ஊழியரை கொன்றுவிட்டான். பழிவாங்காமல் இம்பீரியல் ராஜ்ய மக்கள் தங்கள் பேரரசரை எப்படி பார்ப்பார்கள்? பேரரசரின் கொலைவெறி என்னை நிலைகளையே வைக்கிறது. இன்று ஜாரெட் இறக்க வேண்டும். உன் திறமை ஒரு தெய்வீக பிரிவு மேதையாக உனக்கு மரியாதையை பெற்று தருகிறது. ஆனால் இந்த பேரரசரை மீண்டும் தடுத்தால் அரியணையிடமிருந்து மரியாதை எதிர்பார்க்காதே. அப்படி என்றால் இந்த விவகாரம் இனி உங்களை தொந்தரவு செய்யாது. இந்த மேதை அதை தனியாக எதிர்கொள்ளட்டும். எவ்வளவு அற்புதமான சாதனை. மது உண்மையில் தைரியத்தை தருகிறது. உங்கள் மாட்சிமை எவ்வளவு மேலோங்கிய அதிகாரத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள். குளோயை விட்டுக் கொடுக்க மறுக்கிறார். எனவே நீங்கள் ஒரு தெய்வீக பிரிவு மேதையை கூட அழிக்க திட்டமிடுகிறீர்களா? அந்த முதியவர் உணர்கிறார். சிறுமி, இந்த முதியவனுக்கு எப்படி தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அவள் சேசை நோக்கி திரும்புகிறாள். அழிந்து போ உங்கள் மாட்சிமையே. தெய்வீக பிரிவின் சீடரின் வாக்கு உண்மையானது. சேஸ் குளோயை தாண்டி முறைக்கிறான். சரி, தெய்வீக பிரிவு. உங்கள் மக்கள் குயினின் பிரிவில் நிரந்தரமாக தங்கி அனைவரையும் பாதுகாக்க முடியாது. இந்த பேரரசர் திரும்பி வந்து மீண்டும் முன்னேற்றம் அடைந்தால் ஒட்டுமொத்த பிரிவும் அழிக்கப்படும். குயின்ஸ் வான் பிரிவு சிறுவன் குளோயி, நீங்களும் தண்டனையை எதிர்பார்க்க வேண்டும். எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை விடுத்து சேஸ் வெளியேறுகிறான். உயர்ந்த பிரிவில் பயில என்னுடன் வா. தெய்வீக பிரிவால் மட்டுமே உன்னை பாதுகாக்க முடியும். வரமாட்டேன். இது மிகவும் தொந்தரவான விஷயம். குளோயின் எச்சரிக்கை கடுமையாகிறது. பிடிவாதமாக இருக்காதே. சேஸ் இதை ஒருபோதும் விடப்போவதில்லை. அவனது முன்னேற்றம் ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டது. இன்று அவன் நிச்சயம் அதை உடைப்பான். அது நடக்கும்போது உன் குரு மியாவால் கூட அவனை அடக்க முடியாமல் போகலாம். நான் ஆபத்தை இடை போட்டு ஏளனமாக சிரிக்கிறேன். அப்படி என்றால் இப்போதைக்கு நான் அவனது உண்மையான தாக்குதலில் இருந்து விலகிக் கொள்கிறேன். ஒருவேளை அவனை விட வேகமாக நான் முன்னேறலாம். குளோயி உடனடியாக தூண்டில் போடுகிறாள். தெய்வீக பிரிவில் இணையற்ற மது வகைகளின் புதையல் உள்ளது. ஆசை உடனடியாக தொற்றிக்கொள்கிறது. ஐயோ வேண்டாம், நான் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட போகிறேன். மூத்தவரிடம் நான் கேட்கிறேன், உங்களுடைய இந்த மது முந்தைய பாட்டில்களை விட எப்படி இருக்கும்? அவர் பதிலளிக்கிறார், குடிப்பது எனக்கு ஆர்வம் இல்லை. அந்த பழைய பாட்டில்கள் சாதாரணமாக கிடைத்ததுதான். ஆனால் எங்களின் தெய்வீக பெரும் பிரிவின் உண்மை அமுதம் அது நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்த வாக்குறுதியை கேட்டு நான் அவளுடன் திரும்பி அறிவிக்கிறேன். கிளம்பலாம். என்னை தடுக்க முயற்சிப்பவர் யாராக இருந்தாலும் என்னை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். குளோ உணர்கிறாள். இவனுடைய பார்வையில் உயிரை விட மதுதான் முக்கியமா? அதே நேரத்தில் ஒரு சீடர் தன் குருவிடம் கூறுகிறாள், உங்கள் சீடர் தெய்வீக பெரும் பிரிவில் சில நாட்கள் தனிமை சடங்கில் ஈடுபடுகிறாள். திரும்பி வந்ததும் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து ஆபத்துகளையும் உங்கள் சீடர் நிச்சயமாக நீக்குவாள். வேறொரு இடத்தில் குவென் கோபப்படுகிறாள். சபிக்கப்பட்டதே, ஜாரெட்டை கொல்ல தவறிவிட்டோம். குளோ அவனை உயர்மட்ட பிரிவுக்கு அழைத்துச் செல்கிறாள். அவள் உறுதியாக சொல்கிறாள், இப்போது அவனை கொல்வது இன்னும் கடினம். அவன் அந்த உயர்மட்ட பிரிவில் சேர்ந்தால் என்ன? அவனுடைய குடிப்பழக்கத்தால் அங்கே அவன் குடித்துக் கொண்டிருப்பான். சீக்கிரம் அவனை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அவன் இல்லாத நேரத்தில் நாம் பயிற்சியை வலுப்படுத்த உழைக்க வேண்டும். அந்த பயணச்சவன் திரும்பி வரும்போது அவன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். இப்போது எனது ஆன்ம படகில் தெய்வீக பெரும் பிரிவுக்கு போவோம். குருவே, ஜாரெட் இறப்புக்கு அஞ்சி உயர்மட்ட பிரிவில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். வீரர்களின் பிரிவின் பாதுகாப்பை புறக்கணிக்கிறான் என்று பிறகு பிரிவில் உள்ள அனைவருக்கும் சொல்வோம். அவர்களின் குற்றச்சாட்டு பிரிவு முழுவதும் பரவ தயாராக இருக்கிறது. உன்னை பற்றி நான் மறந்துவிட்டேன். அடுத்து நான் 9 தெய்வீக சாபங்களை விடுவிக்கிறேன். என் எதிரி கத்துகிறான். நீ என்னை மீண்டும் மீண்டும் சீண்டுகிறாய். எனக்கு கோபம் வராது என்று நினைக்கிறாயா? இரட்டை மேற்கோள் குறி. அவனிடம் ஒரு அவநம்பிக்கையான எண்ணம் நினைக்கிறது. பேரரசராவது இன்னும் பாக்கி இருக்கிறது. இப்போதே மரணம் வரக்கூடாது. இந்த வாழ்வீச்சு எப்படி இவ்வளவு வேகமாக இருக்கிறது? அந்த சீடன் தன் குருவிடம் டிஸ்டர்ப் வாக தருகிறான். குருவே, என்னை காப்பாற்றுங்கள். உங்கள் சீடனை காப்பாற்றுங்கள். இந்த வாழ்வீச்சு எப்படி இவ்வளவு வேகமாக இருக்கிறது? இரட்டை மேற்கோள் குறி. பிரிவு தலைவர் திகிலுடன் என்னை கண்டிக்கிறார். நீ உன் சக சீடனையே கொன்று விட்டாயே. அவர் குற்றச்சாட்டால் ஒன்றும் மாறப்போவதில்லை. கிழவனே, நான் உன்னையும் கொல்லத்தான் நினைத்தேன். பிரிவு தலைவர் என்னை எதிர்க்கிறார். சிறுவனே, என்னை கொன்று விடலாம் என்று நினைக்கிறாயா? முடியாது. மிருகமே, உன் முன்னால் இருப்பது வீரர்களின் பயிற்சி பிரிவின் தலைவர். என்னை கொன்றால் நீ உன் குருவுக்கும் முன்னோர்களுக்கும் துரோகம் செய்வாய். மியா உன்னை ஒருபோதும் விடமாட்டாள். அவர் மிரட்டலை சிரித்துக் கொண்டே நான் பதில் சொல்கிறேன். என் குரு ஒருபோதும் உன் பக்கம் நிற்க மாட்டார். வீரர்கள் சாகுபடி பிரிவை வழிநடத்த நீங்கள் தகுதியற்றவர். இந்த முறை உங்கள் உயிர் விலையாக கொடுக்கப்படும். வீரர்கள் சாகுபடி பிரிவிற்கு அமைதி திரும்பும். அடுத்த தாக்குதலை எதிர்கொள்ளும் போது பிரிவின் தலைவர் உணர்கிறார், இந்த வேகத்தில் சென்றால் மரணம் நிச்சயம். பிரிவு தலைவர் தனது ஒரே மீதமுள்ள வழியை நாடுகிறார். இது மட்டுமே எஞ்சியுள்ளது. அமைப்பை செயல்படுத்தி கொண்டுவிடு. அவரது கட்டளை மீண்டும் மீண்டும் ஒரு முனகல்களாக மாறுகிறது. எனக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. இது உங்கள் பிரிவின் பாதுகாப்பு அமைப்பு. இது ஒவ்வொரு பூமி நரம்பிலிருந்தும் சக்தியை திரட்டுகிறது. இன்று உங்களால் அவரை கொல்ல முடியாது என்று தெரிகிறது. இந்த வயதான நாய் பாதுகாப்பு அமைப்பை தானே கட்டுப்படுத்துகிறது. ஒரு பார்வையாளர் முடிவை மதிப்பிடுகிறார். என்ன பரிதாபம்! ஜாரெட் உண்மையில் இரக்கமற்றவர். அவர் ஒரு பிரிவு தலைவரை கொண்டு விடுகிறார். அவரை மீண்டும் ஒருபோதும் தூண்டாதீர்கள். புறப்படுவதற்கு முன் பெரியவரிடம் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த முறை உங்கள் உயிர் தப்பிக்கிறது. கிறிஸ்டனின் மரணம் வட்டி மட்டுமே. ஹென்றி ஆத்திரம் அடைகிறார். பாழாக போக. இந்த பெரியவர் இதற்கு முன்பு இவ்வளவு அவமானத்தை சந்தித்ததில்லை. மதுவின் மனம் என்னை முன்னோக்கி இழுக்கிறது. குளோயி, நாம் இப்போது கிளம்பலாம். இங்கிருந்தே மதுவின் மனத்தை என்னால் தெளிவாக உணர முடிகிறது. பாதுகாப்பு அமைப்பிற்குள் இருந்து ஹென்றி சபதம் செய்கிறார். ஜாரெட், காத்திரு. நீ என் சீடனை முடக்கினாய். உயிர் பிழைக்க இந்த அமைப்பை செயல்படுத்த என்னை கட்டாயப்படுத்தினாய். அவர் ஒரு விரக்தியான முடிவுக்கு வருகிறார். இப்போது எனக்கு உதவக்கூடிய ஒரே நபர் சேஸ் மட்டுமே. அவர் ஒரு இறுதி சாபத்துடன் பகையை உறுதிப்படுத்துகிறார். ஜாரெட், இனி நாம் பரம விரோதிகள். உயர் சாகுபடி பிரிவில் நான் மதுவை சுவைக்கிறேன். இந்த மது உண்மையிலேயே சிறப்பானது மற்றும் மிகவும் வீரியமானது. அப்போது இன்னும் அடர்த்தியான நறுமணம் என்னை வந்தடைகிறது. இந்த மனம் என் கையில் இருப்பதை விட 100 மடங்கு அதிகமானது. சிரித்துக்கொண்டே அந்த வாசனை வரும் இடத்தை தேடிச் செல்கிறேன். அந்த மனம் இங்கிருந்து தான் வருகிறது. அங்கே சென்றதும் ஆச்சரியம் மேலிடுகிறது. கடவுளே, என்னை தவிர இவ்வளவு அதிகமாக குடிக்கும் மற்றொரு குடிக்காரர் இந்த உலகில் இருக்கிறாரா? அந்த நபர் நான் பார்ப்பதை கவனித்து சவால் விடுகிறார். குடிக்கும்போது என்னை பார்க்க துணிவது யார்? நான் நட்பு ரீதியாக பதிலளிக்கிறேன். பெரியவரே, நாம் ஒரே மேஜையை பகிர்ந்து கொள்ளலாமா? குளோயி உடனடியாக தலையிடுகிறார். தலைமை பெரியவரே, இது ஒரு தவறான புரிதல். குளோயி என்னை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் ஜாரெட், கீழ்பிரிவு போட்டியின் வெற்றியாளர். சமீபகாலமாக அவர் எங்கள் சாகுபடி பிரிவில் ஆதரவளித்து வருகிறார். எனவே நீங்கள் இருவரும் ஒரே எண்ணம் கொண்டவர்கள். பெரியவர் ஆர்வம் அடைகிறார். உனக்கும் சாகுபடி செய்வது பிடிக்காதா? அதை பற்றி பேசாதீர்கள். அவர் எங்கள் பிரிவில் ஒரு மாதமாக குடிப்பதை தவிர வேறு எதையும் செய்யாமல் சாகுபடி செய்யாமல் இருக்கிறார். பெரியவர்
முதியவரின் ஆர்வம் தூண்டப்படுகிறது. சுவாரஸ்யமானது. இந்த முதியவரைப் போலவே மதுவை நேசிக்கும் ஒருவர் தோன்றி நீண்ட காலம் ஆகிவிட்டது. முதியவர் ஒருவர் இருக்கிறார். 20 வயது கூட ஆகவில்லை. அதற்குள் எப்போதும் குடித்துக்கொண்டு லேட் வைடு ரிட்டர்ன் நிலையை அடைந்துவிட்டான். நமது பிரிவில் ஒரு மேதை பிறந்திருக்கிறான். மற்றொரு சீடர் ஏளனம் செய்கிறார். என்ன லேட் வைடு ரிட்டர்ன் நிலையா? நீ ஒருபோதும் பயிற்சி செய்வதில்லை. எப்போதும் குடித்துக் கொண்டே இருக்கிறாய். எப்படி உன்னால் முன்னேற முடிந்தது என்று ஒருவர் கேட்கிறார். நான் சிரிக்கிறேன். அதிர்ஷ்டம். இது ஒரு அதிர்ஷ்டமான முன்னேற்றம், அவ்வளவுதான். இந்த உலகில் நீதியே இல்லையா? என்னை ஒரு சுவாரஸ்யமான சிறுவன். நம்பிக்கையின்மை விரைவில் வியப்பாக மாறுகிறது. தினமும் குடித்துக்கொண்டே முன்னேற்றம் அடைகிறாயா? உன் பயிற்சி வேகம் பைத்தியக்காரத்தனமானது. மதுவிற்கு அருகில் சிரிப்பொலி கேட்கிறது. இந்த மனம், இந்த ஆன்மீக ஆற்றல், இது என்ன மாதிரியான அமிர்தம் அது? நான் அதை சுவைக்கிறேன். ஆர்வமுள்ள பயிற்சியாளரை நான் எச்சரிக்கிறேன். அதற்கு முன் சொல்கிறேன், இந்த மது மிகவும் வலிமையானது. சாதாரண பயிற்சியாளர்கள் ஒரு வாய் குடித்தாலே நின்று விடுவார்கள். அவர் உடனடியாக சிரிக்கிறார். மிகவும் வலிமையானது, நல்ல மது மற்றும் சக்தி வாய்ந்தது. அவனது குடிக்கும் திறனும் மோசமில்லை. நாங்கள் இருவரும் ஒரே எண்ணம் கொண்டவர்கள் என்பதை அனைவரும் பார்க்கிறார்கள். பெரியவரே, என்னை ஏன் இங்கே அழைத்தீர்கள்? பதில் அடுத்த தொகுதி மதுவை பற்றியது. மது தயாரிப்பதற்கு தேவையான பாதாள உலக பழங்கள் தீர்ந்துவிட்டன. பெரியவர் எனக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். பாதாள உலக பள்ளத்தாக்கிற்கு சென்று எனக்காக சில பொருட்களை சேகரித்து வா. மற்ற அனைத்தையும் விட ஒரு கேள்வி முக்கியமானது. அப்படி என்றால் தயாரித்த பிறகு மது கிடைக்குமா? இன்னும் சுவைக்க துடிக்கும் நண்பன் வற்புறுத்துகிறான். என்னை உன்னுடன் அழைத்துச் செல். தயாரிப்பு முடிந்ததும் நீ எனக்கு கொஞ்சம் மதுவை பகிர்ந்து அளித்தால் போதும். இரட்டை மேற்கோள் குறி. நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, ஒப்பந்தம். பெரியவர் எங்களை எச்சரிக்கிறார். கவனமாக இருங்கள். இங்குள்ள ஆட்டங்கள் உங்கள் கீழ்மட்டத்தில் உள்ளவற்றில் மிகவும் வலிமையானவை. இரட்டை மேற்கோள் குறி. தன்னம்பிக்கை கொண்ட பயிற்சியாளர் பெருமை கொள்கிறார். கவலைப்படாதே. நான் முன்னேறும் போது உனக்கு எப்படி காயம் ஏற்படும்? இரட்டை மேற்கோள் குறி. பிறகு அவன் குடிப்பதில் சாலையோரம் சரிந்து விடுகிறான். ஐயோ வேண்டாம். ஆஸ்கரை கொல்ல அவனால் எப்படி முடிந்தது என்பது ஆச்சரியமில்லை. கவனிப்பவர் எச்சரிக்கையாகிறார். இந்த மனிதன் உண்மையில் விசித்திரமானவன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். என்னை தீர்த்து கட்டினால் அமைச்சராக பதவி தருவதாக சேஸ் அவனிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறான். வேறு திட்டம் தேவைப்படுகிறது. வேறு வழி தேவை. அது லேட் ஸ்டேஜ் வைடு ரிட்டர்னிங் தங்க தவளை. இந்த மிருகம் ஒரு சரியான இலக்கு. மிகச் சிறப்பு. எனது புதிய நகர்வான 9 வால் அழியா அமைப்பை பரிசோதிக்க உன்னை பயன்படுத்துகிறேன். முதல் வால் அந்தி அமைப்பு கீழே இறங்கும்போது ஒரு எச்சரிக்கை ஒலிக்கிறது. நீ முழு பாதாள உலக ஆன்மீக பள்ளத்தாக்கையும் அழித்து விடுவாய். அது லேட் ஸ்டேஜ் வைடு ரிட்டர்னிங் அரக்க மிருகம். அந்த மிருகம் 2 வால் வீச்சிலேயே விழுந்தது. 2 வாள்கள், அவ்வளவுதான், அது முடிந்தது. அவன் எப்படி இவ்வளவு வலிமையானவனாக இருக்கிறான்? இந்த செயல் உடனடியாக பாராட்டுகளை பெறுகிறது. அற்புதம். ஒரு மேதையை எதிர்பார்த்தபடியே இளமையும் நம்பிக்கையும் மிக்கவன். ஒரு சாகுபடியாளர் அவனை அடையாளம் காண்கிறார். நீ ஒரு துரோகியான சீடன். குலோ அந்த அந்நியனை எதிர்கொள்கிறார். நீ எங்களை பின்தொடர்ந்து வருகிறாய். அவன் பதிலளிக்கிறான். குலோ, இது ஒரு தவறான புரிதல். இந்த வழிபோக்கன் சும்மா கடந்து செல்கிறான். நாம் சந்தித்துக் கொண்டதால் நீங்கள் இரு மேதைகளிடம் ஒரு உதவி தேவை. குலோ மறுக்கிறாள். நேரமில்லை, நாங்கள் வேலையாக இருக்கிறோம். அவன் தொடர்கிறான். ஊதாநிற நிற பூச்சி முட்டைகள் தேவை. நீங்கள் உதவி செய்வீர்களா? ஆர்வம் இல்லை. ஜாரெட், நாம் கிளம்புவோம். பிறகு அவன் தூண்டிலை வீசுகிறான். ஜாரெட் என்ற சாகுபடியாளருக்கு சிறந்த உயிர் பிடிக்கும் என்று கேள்விப்பட்டேன். அந்நியன் தனது பகடையை வெளிப்படுத்துகிறான். இந்த சேகரிப்பில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது. இது பேரரசரின் உயிருக்கு இணையாக இல்லாவிட்டாலும் மிகச்சிறந்த அமரத்துவம் அது. அந்நியன் சிரிக்கிறான். சக சாகுபடியாளரே, நீங்கள் மிகவும் கனிவானவர். அப்படியானால் விஷயம் முடிந்தது. மற்றவர்களுக்கு உதவுவது நமது கடமை. ஜாரெட், உன் கொள்கைகள் எங்கே? குலோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். அந்நியன் முடிவு செய்கிறான். சரி, நல்ல செய்தியோடு திரும்பி வாருங்கள் மேதைகளே. இது ஒரு உதவி என்பதால் ஏன் மதுவை இப்போது தரக்கூடாது? அந்நியன் வெகுமதியுடன் ஆபத்தையும் தருகிறான். நெதர் பூச்சி முட்டைகளை ஒரு ஆண்மநிலை அரக்க மிருகம் பாதுகாக்கிறது. நமக்கு பின்னால் அவனது கொலை வெறி வெளிப்படுகிறது. அவர்கள் இருவரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அது நான் நேரடியாக செயல்படும் தொந்தரவை தவிர்க்கும். பிறகு நம் சேகரிப்பு நிறைவடையும் நிலையில் உள்ளது. முடிந்தது. ஏறக்குறைய அனைத்தையும் திரட்டிவிட்டோம். திரும்பிச் சென்று அறிக்கை செய்வோம். குலோ என்னை உடனடியாக தடுக்கிறாள். அவசரப்படாதே. நாம் இன்னும் ஊதா நெதர் பூச்சி முட்டைகளை பெறவில்லை. நீ உண்மையிலேயே அவற்றை தேடப் போகிறாயா? குலோ தயங்குகிறாள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட வெகுமதி பதிலை தெளிவாக காட்டுகிறது. திரும்பி வந்ததும் கிராண்டியரின் மது நமக்கு கிடைக்கும். அந்த அந்நிய சாகுபடியாளர் வித்தியாசமாக செயல்படுகிறான். அவனது எண்ணங்கள் மோசமாக தோன்றுகின்றன. குலோ தனது சந்தேகத்தை பகிர்ந்து கொள்கிறாள். உண்மைதான், அவனது உள்நோக்கம் தவறாக தெரிகிறது. பின் ஏன் முட்டைகளை கண்டுபிடிக்க உதவ வேண்டும்? பதில் எளிதானது. அதிக மது கிடைப்பதை யார்தான் வேண்டாம் என்பார்கள்? அதற்கு மேல் அவன் உண்மையிலேயே தீங்கு இழைக்க நினைத்தால் அவனை கொன்று விடுவோம். குலோ அந்த முடிவால் அதிர்ச்சி அடைகிறாள். பைத்தியக்காரனே, எனது கவனம் மீண்டும் பரிசு மீது திரும்புகிறது. கிடைத்துவிட்டது. இதை மதுவிற்காக மாற்றிக்கொள்ளலாம். அதிர்ஷ்டவசமாக சரியான நேரத்தில் வினையாற்றினேன். தாக்கும் அரக்க மிருகம் ஆன்ம நிலையில் நடுத்தர அளவில் உள்ளது. அதன் வலிமை நிலைமையை சிக்கலாக்குகிறது. இது கடினமான ஒன்று. நேரடி மோதல் தேவையில்லாதது. இப்போது ஒரு அறிவுபூர்வமான முடிவு மட்டுமே உள்ளது. முதலில் இங்கிருந்து வெளியேறுவோம். ஜாரெட், சீக்கிரம். அது நெருங்கி வருகிறது என குலோ எச்சரிக்கிறார். என் உண்மையான பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிஸ்டம் உடனடியாக பதிலளிக்கிறது. வாழ்த்துகள் தலைவரே. நீங்கள் 500 ஜாடி 1000 ஆண்டு மதுவை அருந்தியதால் சிறப்பு பரிசு கிடைத்துள்ளது. உங்கள் நிலை 2 படி உயர்ந்து மத்திய நிலை ஃபியூஷன் நிலையை எட்டியது. திடீர் மாற்றத்தை குலோ வியப்புடன் பார்க்கிறார். இருங்கள், எப்படி திடீரென முன்னேற்றம் அடைந்தீர்கள்? பதில் சரியான நேரத்தில் வருகிறது. சரியான தருணம் வந்துவிட்டது. குலோ, உன்னுடைய வாளை என்னிடம் கொடு. மிருகத்தை எதிர்கொண்டு நீ என் முழு பலத்திற்கும் தகுதியானவன் என்கிறேன். குலோ அந்த அமைப்பை உடனடியாக அடையாளம் காண்கிறாள். இது 9 வால் அழியா அமைப்பின் முழு பலமா? முடிவு குலோவை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. அது ஃபியூஷன் நிலை அரக்க மிருகம். அவன் அதை கொன்றுவிட்டான். தேள் இறந்த நிலையில் ஒரு கவலை எஞ்சியுள்ளது. குலோ, இந்த ஃபியூஷன் நிலை தேளுடன் மது செய்ய என்ன ஆன்மீக பொருள் சேர்க்க வேண்டும்? அவள் பதில் உடனடியாக வருகிறது. உனக்கு மதுவை தவிர வேறொன்றும் தோன்றவில்லையா? முதியவர் என்னை உற்று கவனிக்கிறார். சீக்கிரம் வந்துவிட்டாய். உனக்கு காயமே இல்லை போல் இருக்கிறது. அவர் கண்களை சுருக்குகிறார். முட்டைகளை பாதுகாத்த 2 மிருகங்களை சந்தித்தாயா? இல்லையா? நாங்கள் சாதாரணமாக பதிலளிக்கிறோம். நாங்கள் எதையும் பார்க்கவில்லை. சேகரித்த பொருட்களுடன் அதை அவரிடம் காட்டுகிறேன். உங்களுக்கு தேவையானவை இவைதானா? மது எங்கே? அவரது மகிழ்ச்சி உடனடியாக வெளிப்படுகிறது. நல்லது, மிகவும் நல்லது. நான் எச்சரிக்கையாக இருந்து தந்திர நரியே, உன் திட்டம் என்னவென்று பார்ப்போம் என்று நினைக்கிறேன். அந்த தந்திர நரி திடீரென சிரிக்கிறான். முடிவில் இந்த முதியவர் இன்டகிரேஷன் நிலையை அடைந்து விட்டேன். அவரது நன்றி உணர்வு கொலையுணர்வாக மாறுகிறது. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் சேசின் கட்டளையால் வேறு வழி இல்லை. நீங்கள் அனைவரும் இறக்க வேண்டும். என் துணை அவனை பார்த்து முறைக்கிறாள். அவனுக்கு கெட்ட எண்ணம் இருக்கிறது என்று முன்பே எச்சரித்தேன் அல்லவா? நான் அமைதியாக இருக்கிறேன். எனக்கு தெரியும். இந்த நரி எங்களுக்கு எதிராக என்ன தந்திரம் செய்கிறான் என்று பார்க்கவே விரும்பினேன். அந்த நரி கோபமடைகிறான். இன்னும் ஆணவமாக பேசுகிறாயா? இந்த முதியவர் இப்போது இன்டகிரேஷன் நிலையில் இருக்கிறேன். என் முகபாவனை மாறவில்லை. இன்டகிரேஷன் நிலை அவ்வளவு பெரியது ஒன்றும் இல்லை. என் சக்தி அவர் நம்பிக்கையை தகர்க்கிறது. இதுதான் மத்திய இன்டகிரேஷன் நிலையா? அவர் பின்வாங்குகிறார். நான் அவருக்கு வாய்ப்பை தருவதில்லை. தப்பித்து விடலாம் என்று எப்படி நினைக்கிறாய்? கவலைப்படாதே. சேஸ் விரைவில் வந்து உனக்கு துணையாக இருப்பான். முதியவர் பாதாள உலக பழங்களை திருப்தியுடன் பார்க்கிறார். மோசம் இல்லை. இவை கொண்டு இன்னொரு சிறந்த மதுவை என்னால் செய்ய முடியும். இந்த முதியவர் தயாரித்த 100 ஜாடி அழியா மதுவை எடுத்துக்கொள். பரிசை ஏற்கிறேன். ஆனால் மீண்டும் முன்னேற்றம் எனக்குள் ஏற்படுகிறது. எப்படி மீண்டும் முன்னேற்றம் ஏற்படுகிறது? இந்த மது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? சக்தி என் உடல் முழுவதும் பாய்கிறது. மிகவும் இதமாக இருக்கிறது. வலிமை பெறுவது இப்படித்தான் இருக்குமா? என் நண்பன் நம்ப முடியாமல் பார்க்கிறான். மற்றவர்கள் தனிமையில் தவம் செய்கிறார்கள். ஆனால் இவனோ மது அருந்தியே தவம் செய்கிறான். வேறொரு இடத்தில் குவின் தன் தலையை குனிந்து கொள்கிறாள். இந்த இளையவள் பொறாமையால் குழப்பமடைந்து குருடாகிவிட்டாள். அவள் சபதம் செய்கிறாள். இந்த இளையவள் இனி ஒருபோதும் ஜாரெட் பிரிவின் தலைவரை எதிர்க்க மாட்டாள். மியா அவளை பார்க்கிறாள். நீ உண்மையில் அதைத்தான் நினைத்தால் அதுவே நல்லது. குவின் ஏதோ ஒன்றை நீட்டுகிறாள். மூத்த சகோதரியே, இதை பாவமன்னிப்பின் அடையாளமாக ஏற்றுக்கொள். அப்போது அவளது உண்மையான நோக்கம் வெளிப்படுகிறது. மூத்த சகோதரியே, நரகத்திற்கு போ. மியா ஏற்கனவே தயாராக இருக்கிறாள். அவளது பார்வை கடுமையாகிறது. நீ உனது சுபாவத்தை ஒருபோதும் மாற்ற மாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதே தருணத்தில் இந்த சிறிய விஷயத்திலும் மாமன்னர் தலையிடுகிறார். இந்த முதியவருக்கு முன்பே சேஸ் சோதனை கட்டத்தை அடைகிறான். ஒரு பகைமை கொண்ட பயிற்சியாளர் மியாவை எதிர்கொள்கிறார். துணை தாவோயிஸ் மியா, இந்த முதியவர் உன்னை அடக்க என்று வந்திருக்கிறேன். மற்றொரு உருவம் இந்த மாற்றத்தை ரசிக்கிறது. மூத்த சகோதரியே, இந்த நாள் வரும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? மியா தன் இளைய சகோதரனை திரும்பி பார்க்கிறாள். நீ உண்மையில் வெளியாட்களுடன் கூட்டு சேர்கிறாயா? அவளது கோபத்தை அவன் வெட்கமின்றி எதிர்கொள்கிறான். மூத்த சகோதரியே, மிகச்சிறந்த சீடரை ஏற்றுக்கொண்டதற்கான பலன் இது. ஒரு உதவியாளர் கத்துகிறார். மாமன்னரே, ஹீரோவின் பயிற்சி பிரிவின் பாதுகாப்பு அமைப்பு உடைய போகிறது. சேஸ் பணிய மறுக்கிறான். அவன் இன்று தப்பிக்க முடியாது. இதுதான் உண்மையான டிராகன் பூட்டு. தயார் செய்யப்பட்ட கட்டுப்பாடு சிறைப்பிடிக்கப்பட்டவரை சுற்றி இருக்கிறது. அவர்கள் இந்த முறை உண்மையிலேயே தயாராக வந்திருக்கிறார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர் அதை எதிர்த்து போராட திடீர் அச்சம் ஏற்படுகிறது. ஐயோ, அவன் விடுபட்டு விடுவான் போல் இருக்கிறது. கடைசி நொடியில் பூட்டு நிலைக்கிறது. அருகில் வந்துவிட்டது. அவன் தப்பித்திருப்பான். சேஸ் ஒப்புக்கொள்கிறான். முதலில் முன்னேற்றம் அடையாவிட்டால் இந்த சக்கரவர்த்தியால் இன்று அவனை அடக்கி இருக்க முடியாது. கூட்டாளி ஒருவன் அவனை வற்புறுத்துகிறான். மாமன்னரே, மேற்கொண்டு சிக்கல்களை தவிர்த்து அவனை இப்போதே கொள்ளுங்கள். சேஸ் தவிப்புடன் அவனை கொள்வது சொல்வது போல எளிதல்ல. அவன் தயங்குகிறான். இந்த சக்கரவர்த்தியின் பயிற்சி இன்னும் நிலை பெறவில்லை. அவன் தொடர்கிறான். ஹீரோவின் பயிற்சி பிரிவின் பாதுகாப்பு அமைப்பு இருந்தாலும் இப்போது அவனை எங்களால் சிரமப்பட்டு தான் நடக்க முடிகிறது. அவனது கூட்டாளி எச்சரிக்கிறான். இப்போது நம் சக்தியை விலக்கிக் கொண்டால் மியா தப்பித்து சென்று விடுவாள்.